கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. परमेश्वर अच्छा है, उसका अनुग्रह सदा के लिए है। சோ நாம் இந்த வேத பாட ஆராய்ச்சி கூட்டத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பல வாரங்களாய் தியானித்துக் கொண்டு வருகிறோம். इस बाइबल स्टडी में कई सारे हफ्तों से हम ये जो मिलाप वाले तंबू के बारे में अध्ययन करते आ रहे हैं। சோ ஆரம்பத்துல பாஸ்டர் மூலமாக अनेक காரியங்களை கற்றுக்கொண்டோம். तो आरंभ में पासवान जी के द्वारा अनेक चीजों को हम सीख लिए। அதை தொடர்ந்து சில காரியங்களை நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பல பொருட்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். तो विस्तार में जो मिलाप वाले तंबू के कई सारे वस्तुओं के बारे में हम सीखते आए। சோ இந்த நாளில் கூட तो आज के दिन में भी ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியன் உடுத்தி இருந்த உடையை குறித்து நாம் தியானிக்க तो போகிறோம். आज मिलाप वाले तंबू में प्रधान याजक जो सेवा कर रहा था, वो जो पहना हुआ वस्त्र के बारे में हम अध्ययन करने वाले சோ हैं। அதற்கு முன்பாக நான் ஏதாவது ஒரு அந்த பொருட்களை குறித்து இன்னும் ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகி அதை நீங்க அறியணும் இருந்தா நீங்கள் அதை எனக்காவது பாஸ்டருக்காக தெரியப்படுத்துங்க. तो किसी वस्तु को मैंने छोड़ दिया और किसी आप जानना है तो आप पासवान जी को या मुझे आप बता दीजिए। அதை நாங்கள் ஜெபிப்போம். ஆவியானவர் ஏவினால் அந்த காரியத்தை குறித்து பேசலாம். उसके लिए हम प्रार्थना करेंगे और जो पवित्र आत्मा हमें बताया था उसको हम आपको बताएंगे। சோ இந்த நாளிலிருந்து நாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற அந்த ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தியானிக்க तो போகிறோம். आज मिलाप वाले तंबू में काम करने सेवा करने वाले जो याजक है वो कैसा रहना चाहिए करके हम देखने वाले हैं। அன்றைக்கு ஆசாரியனுக்கென்று சில உடைகளை சில எப்படி உடுத்த வேண்டும் என்று சில காரியங்களை கர்த்தர் சொல்லி இருந்தார். तो उस मिलाप वाले तंबू में जो याजक कैसा वस्त्र पहनना करके परमेश्वर ने कुछ चीजों को बताया। யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் निर्गमन 28वां अध्याय में, அதே போல 8ஆம் அதிகாரத்திலும் 39ஆம் அதிகாரத்திலும் 28 और 39 वचन अध्याय நாம் में ஆசாரியருடைய உடைகளை குறித்து நாம் தியானிக்க முடியும். याजक के वस्त्र के बारे में अध्ययन कर सकते हैं। அந்த ஆசாரியர் அந்த விசேஷமாக பிரதான ஆசாரியன் உடுத்திருந்த உடையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். तो विशेष रूप में प्रधान याजक जो पहने हुए वस्त्र के बारे में आज अध्ययन करने वाले हैं। அந்த பிரதான ஆசாரியர் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக போகும்போது तो प्रधान याजक जो मिलाप वाले तंबू के अंदर जाते समय அவர் எப்படி உடை உடுத்தி இருப்பார், वो कैसे वस्त्र पहना रहेगा, சோ அதை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். उसको हम पहले अध्ययन करने वाले हैं। அந்த இமேஜ் போடுங்க பிரதர் ப்ளீஸ். उस पिक्चर को जरा डालिए। சோ இங்க பாருங்க, இதுதான் அந்த ஆசாரியர் உடுத்தி இருக்கிற ஒரு உடை. यही याजक जो पहना हुआ जो वस्त्र है। அந்த யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், निर्गमन 28 चौथा वचन में देखते समय அங்கு மார்பதக்கம் என்று ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उस छाती बंदी करके कहा गया है। ப்ளீஸ் அந்த இமேஜ் போடுங்க, அப்பதான் லைட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போயிடு. ஓகே, அந்த மார்பதக்கம் அந்த நெஞ்சில இருக்கிற அந்த முத்துக்கள் பதித்து இருக்கிற ஒரு பகுதி. वो सीना बंदी बोला तो मोतियों को मणि को लगाया हुआ एक बाग है। அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக உள்ளே இருக்கிற அந்த येलो இருக்கிற ஒரு அரை கச்சை கட்டி இருக்கிற அந்த மேல் சட்டை போல இருக்கிற காரியம், ऊपर के जो वस्त्र है उसका एक चीज है, அது ஏபோத் என்று சொல்லப்படுகிறது. उसको एबोत करके कहते हैं। அதற்கு அப்புறம் ஒரு அங்கி, அந்த ஒயிட் அண்ட் ப்ளூல இருக்கிறது அங்கியா இருக்கிறது. उसके बाद एक बागी है, नीले रंग का एक बागी है। அதே போல ஒரு உள் சட்டை இருக்கிறது ஒயிட் கலர்ல. वो अंदर एक वस्त्र है, एक सफेद कपड़ा है। அதே போல பாகை என்பது தலையில் இருக்கிற அந்த காரியம். वो जो पगड़ी है सिर के ऊपर रहने वाली एक चीज है। அது இடைக்கச்சை, அந்த இடுப்புல கட்டி இருக்கிற ஒரு கயிறு. वो कमर बंदी, कमर में बांधा हुआ एक रस्सी है। சோ இதுதான் ஆசாரியர் உடுத்தி இருக்கிற ஒரு உடை. यही याजक पहना हुआ वस्त्र है। சோ இன்றைக்கு நாம் இதுல ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். इसमें हम एक ही चीज को देखने वाले हैं। அந்த ஏபோத் என்கிற சொல்லுகிற அந்த உடையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். एबोत करके उसका चीज को हम देखने वाले இந்த हैं। ஏபோத் என்பது ये एबोत है। அந்த ஆசாரியின் உடைக்கு மேலாக போட்டு இருக்கிற அந்த ஓவர் கோட் மாதிரி இருக்கு, அந்த மேல் கோட் இருக்குல்ல, அதுதான். तो ऊपर के एक कपड़ा एक शर्ट के समान है ये। அந்த உடை, முதலாவது இந்த உடை ஏன் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? ये वस्त्र क्यों याजक को दिया जाता है? சேஞ்ச் பண்ணல. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, निर्गमन 28 उसका दूसरा वचन को देखते समय அந்த வஸ்திரம் உடுத்துவதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. उस वस्त्र को पहनाने में एक योजना है। அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, दूसरा वचन में कहा गया है, ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும்பொட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. हारून के लिए वैभव और शोभा के निमित्त पवित्र वस्त्र बनवाना। இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிரதர், தேங்க்யூ. அந்த ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு, तो वैभव और शोभा हारून के लिए होने के लिए பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. पवित्र वस्त्र को बनवाना। அப்போ ஒரு ஊழியர் ஆசரிப்பு கூடாரமாகிய அந்த ஆலயத்திற்கு ஊழியம் செய்யும் பொழுது, तो एक याजक वो मिलाप वाले तंबू में सेवा करने के लिए அவர்கள் உடுத்தி இருக்கிற உடை கூட மகிமையாய் இருக்க வேண்டும், அலங்காரமாய் இருக்க तो வேண்டும். पहना हुआ वस्त्र भी वैभव और शोभा की होना चाहिए। இந்த அலங்காரம் என்பது ये जो वैभव जो है, நாம் நினைக்கிற
மாதிரி உலக பிரகாரமான அலங்காரமான உடை அல்ல, दुनिया की वैभव या शोभा नहीं है, அது ஒரு அழகு நிறைந்த ஒரு உடைதான். एक सुंदर भरा एक खूबसूरत भरा एक वस्त्र है. அதை போல இந்த மகிமை என்பது ये जो महिमा जो है தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு உடையாய் जो இருக்கிறது. परमेश्वर को प्रकट करने का एक वस्त्र है. அப்போ ஒரு ஆலயத்திற்கு வரும் பொழுது एक भवन में आते समय தேவ பிள்ளைகளோ அது ஊழியர்களோ எப்பொழுதுமே परमेश्वर का बच्चों ने सेवक அந்த உடையில் ஒரு அழகு இருக்க வேண்டும். அதை போல விசேஷமாக தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். विशेष रूप में कपड़े में एक सुंदरता होना चाहिए और परमेश्वर की महिमा उसमें प्रकट होना चाहिए. அதனால தான் எந்த உடையினாலும் போட்டுக்கொண்டு நாம் ஊழியம் செய்யலாம் என்று அர்த்தம் அல்ல. तो कौन सा भी कपड़ा पहनकर हम सेवा कर सकते हैं अर्थ नहीं है. நாம் உடுத்துற உடைகள் கூட தேவ மகிமையை வெளிப்படுத்த हम வேண்டும். जो पहनने वाला वस्त्र भी परमेश्वर की शोभा को प्रकट करने நாம் वाला है. உடுத்திருக்கிற உடையானது பரிசுத்த வஸ்திரங்களாய் இருக்கிறது. हम जो पहना हुआ वस्त्र पवित्र वस्त्र है. அந்த வஸ்திரம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். वो जो वस्त्र पवित्रता को प्रकट करना है. அந்த வஸ்திரமானது மாம்சத்தை வெளிப்படுத்துவதற்கல்ல பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்காய் உடுத்தப்படுகிறது. वो वस्त्र जो है हमारे मानसिक रूप को प्रकट करना नहीं, पवित्रता को प्रकट करना அதான் है. தேவ சமூகத்திற்கு உள்ளே போகும்பொழுது அது ஒரு பெரிய பரிசுத்த ஸ்தலம். அது तो परमेश्वर भवन के अंदर जाते समय वो एक बड़ा पवित्र स्थल है. அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்பொழுது நம்முடைய உடைகள் கூட சரியான விதத்தில் தேவன் விரும்புகிறபடி இருக்க வேண்டும். तो पवित्र स्थल के अंदर जब हम जाते समय परमेश्वर जैसे चाहता है वैसा हमारा वस्त्र भी पवित्र होना சோ चाहिए. இங்கு சில உடைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. इधर कई सारे वस्त्र के बारे में कहा गया அது है. மார்பதக்கமாய் இருக்கிறது, वो सीना बंदी है, ஏபோத்தா இருக்கிறது, एबोध है, அங்கி இருக்கிறது, बागा है, உள்சட்டை இருக்கிறது, चारकाने का अंगरख है, பாகை இருக்கிறது, पगड़ी है, இடைக்கச்சை இருக்கிறது. कमरबंद है. இந்த உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வெளிப்புறத்திலும் உள்புறத்திலும் தேவன் சொன்னபடி தான் உடுத்தி இருக்க देखो வேண்டும். ऊपर से सिर का ऊपर से पांव तले तक अंदर और बाहर परमेश्वर जैसा कहा वैसा वस्त्र होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. சோ இன்றைக்கும் கூட நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி தேவ சமூகத்திற்கு உடை உடுத்த வேண்டும் என்று. तो आज हम कुछ चीजें सीखने वाले हैं परमेश्वर का भवन में कैसा वस्त्र पहना விசேஷமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். परमेश्वर सेवा करते समय हम कैसे रहना करके सीखने वाले हैं. இங்கு ஏபோத் என்கிற ஒரு உடையை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். आज एबोध नामक एक वस्त्र के बारे में अध्ययन करने இந்த वाले हैं. ஏபோத் எப்படி இருக்கிறது? एबोध कैसा है? அந்த யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் निर्गमन 28वां अध्याय அங்கு நான்காவது ஸ்தோத்திரிக்கிறோம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது 5वां वचन को देखते समय அவர்கள் பொன்னும் இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. और वे सोने और नीले और बैंजनी और लाल रंग के और सुशन सनी का कपड़ा ले. ஏபோத்தை 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏபோத்தை 6वां वचन में कहता है एबोध को பொன்னினாலும் सोने से, இளநீல நூலினாலும் नीले रंग से, இரத்தாம்பர நூலினாலும் बैंजनी धागे से அதை போல சிவப்பு நூலாலும் और लाल रंग के திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் बटी हुई शूसम सनी के कपड़ों का விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். निपुण कढ़ाई के काम करने वाले के समान. ஏபோத் என்கிற ஒரு ஓவர் கோட், இது வந்து ஒரு மேல் போடுகிற ஒரு கோட்டு தான். देखो एबोध जो है ऊपर पहनने वाले कोट है. ஆனால் இதில் எப்படிப்பட்ட நூல்கள் பயன்படுகிறது என்று வேதம் குறிப்பிடுகிறது. इसमें कैसे धागे उपयोग किया जाता करके शास्त्र कहती है. முதலாவதாக அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஏபோத்தை பொன்னினால் செய்ய வேண்டும். तो उधर पहला कहता है एबोध को सोने से बनवाना. அப்போ ஒரு தேவ சமூகத்திற்கு வருகிற தேவ பிள்ளைகள் जब परमेश्वर समूह में आने वाले परमेश्वर का बच्चे எப்பொழுதுமே பொன் என்கிற தேவனுடைய மகிமையை நாம் தரித்து இருக்க வேண்டும். कभी भी सोने नामक परमेश्वर की महिमा को पहन लेना चाहिए. இந்த பொன் என்பது தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறது. ये जो सोना है परमेश्वर का प्रतिबिंब बताती है. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் 21 இலிருந்து 23 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 21 प्रकाशित वाक्य 21 उसका 21 से 23 तक அங்கு 12 வாசல்கள் இருந்ததாய் சொல்லுகிறது. उधर 12 फाटक के बारे में देखते அந்த हैं. 12 முத்துக்களாய் இருந்தன. 12 मोतियों थे. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. एक फाटक एक मोती का बना था. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் और இருந்தது. नगर की सड़क स्वच्छ कांच के समान चौके सोने की थी. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. उधर परमेश्वर भवन को मैंने नहीं देखा. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் पर सर्वशक्तिमान परमेश्वर ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயமாய் இருந்தார்கள். मेमना ही भवन के रूप में थे. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. उधर नगर का एक रोशनी देने के लिए चंद्रमा और सूरज की जरूरत नहीं थी. தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. तो परमेश्वर के महिमा उसको प्रकाश दिया. मेमना ही उसका दीवट है. அப்போ இங்கு தேவனுடைய மகிமையை எங்க சுத்த பொன்னை போல் இருக்கிறதை காட்டுகிறது. तो परमेश्वर का महिमा एक चौके
सोने के समान दिखाती है। இது பரலோகத்தில் இருக்கிற அந்த பரலோக அந்த நகரத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. स्वर्ग में रहने वाले नगर के बारे में कहा गया அங்க है। சூரியன் சந்திரன்லாம் இருக்காதாம். सूरज और चंद्र नहीं है। தேவனுடைய மகிமை சுத்த பொன்னை போல அங்கு பிரகாசித்துக் கொண்டு இருக்கும். परमेश्वर का महिमा चौके सोने के समान प्रकाशित हो रही है। அப்போ எப்பொழுதுமே தேவ சமூகத்திற்கு ஒரு ஊழியத்திற்காய் நாம் கடந்து வரும் பொழுது, कभी परमेश्वर समूह में सेवा के लिए आते समय, அல்லது தேவ சமூகத்தில் ஆராதிக்கும்படி கடந்து வரும் பொழுது, परमेश्वर समूह में आराधना करने के लिए आते समय நாம் முதலாவதாக தேவனுடைய மகிமையை தரித்திருக்க வேண்டும். पहला परमेश्वर की महिमा को पहन लेना चाहिए। தேவனுடைய மகிமை இல்லாமல் ஒரு ஊழியம் செய்யவே முடியாது. परमेश्वर के महिमा के बिना सेवा नहीं कर सकते। மோசே சீனாய் மலையில 40 நாட்கள் தேவ மகிமையில் இருந்தால் மாத்திரமே அவர் கீழே இறங்கி வந்து ஊழியங்களை செய்ய முடிகிறது. सीनाई पर्वत में 40 दिन परमेश्वर का समूह में महिमा के अंदर रहा, तभी जाके वो नीचे आके सेवा कर सकता है। ஒவ்வொரு நாளும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக போய்விட்டு हर एक दिन मिलापले तंबू के अंदर जाकर கர்த்தருடைய மகிமை மேகமாய் அங்கு இறங்கி நிற்கும். तो परमेश्वर का महिमा बादल के रूप में उतर कर அந்த மகிமைக்குள் சென்று விட்டு வெளியே வந்துதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும். उस महिमा के अंदर प्रवेश करके बाहर आकर ही इस्राएल लोगों के कार्य को सिखा सकता था। தேவ மகிமையின் அனுபவத்தில் இல்லாத எந்த ஒரு ஊழியரும் ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள் परमेश्वर தான். का महिमा के अंदर न अनुभव किया हुआ कोई भी सेवा नहीं कर सकते। அப்ப தேவ மகிமை உடையதுதான் ஊழியத்தின் துவக்கமே. तो परमेश्वर की महिमा को पाना ही सेवा का शुरुआत है। அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயின் ஊழியம் ஆரம்பிப்பது எங்கே ஆரம்பிக்கிறது? मूसा की सेवा किधर शुरू होती है? முதலாவது முட்செடியின் மகிமையில் ஆரம்பிக்கிறது. कटीले जाड़े में उसका सेवा शुरू हुई। அதுதான் மகிமையின் ஊழியமாய் இருந்தது. वही महिमा का सेवा था। அதே போல எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். मिस्र से लोग बाहर आ रहे हैं। அவர்களுடைய பிரயாணத்தின் முதல் நடந்தது காரியம் என்ன? इसके यात्रा में पहला चीज क्या हुआ? எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்ட அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வந்து நின்றது. तो मिस्र से जिस दिन वो बाहर निकाले परमेश्वर का महिमा अग्नि के खंभा बनकर मेघ का खंभा बनकर उतर के रुका। அந்த வனாந்தரத்தில் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். रेगिस्तान में चल रहे हैं। இப்பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்கள் வாழ வேண்டும். तो परमेश्वर व्यवस्था के अनुसार लोग जीना चाहिए। கர்த்தர் என்ன செய்தார்? परमेश्वर ने क्या किया? சீனாய் மலையில் மகிமையாய் இறங்கி வந்தார். सीनाई पर्वत में महिमा के रूप में उतर कर அந்த आया। மகிமைக்குள் சென்று விட்டுதான் இப்பொழுது நியாயப்பிரமாண ஊழியம் ஆரம்பிக்கிறது. उस महिमा के अंदर प्रवेश करके ही व्यवस्था का सेवा शुरू होती है। சோ ஆண்டவருடைய ஊழியம் மகிமையில் ஆரம்பித்து மகிமையிலே முடிவதுதான் ஆண்டவருடைய ஊழியமாய் இருக்கிறது. परमेश्वर की सेवा महिमा में शुरू होकर महिमा में खत्म होना ही परमेश्वर की सेवा है। அப்ப தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே பொன்னினால் அந்த மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். कभी परमेश्वर के बच्चे सोने से वो महिमा से भरा हुआ रहना चाहिए। ஏன் என்று சொன்னால் क्यों बोले तो வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 12ஆம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, प्रकाशित वाक्य पहला अध्याय 12 और 20 वचन में देखते அதே समय, போல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य दूसरा अध्याय पहला वचन में देखते அங்கு समय சொல்லப்பட்டு இருக்கிறது, कहा गया है நம்முடைய இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தெய்வமாய் இருக்கிறார். हमारे यीशु मसीह 7 दीवट के बीच में मंडराने वाला घूमने वाला परमेश्वर है। அவர் சாதாரண இடத்தில் உலாவுகிற தெய்வம் அல்ல. साधारण जगह पर घूमता नहीं। அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவனாய் दीवट இருக்கிறார். के बीच में फिरता है। அந்த 7 என்பது நிறைவை குறிக்கிறது. 7 बोलते भरपूरी को அந்த दिखाती है। பொன் என்பது மகிமையை குறிக்கிறது. सोना बोलते महिमा को प्रकट करती है। மகிமை நிறைந்த இடத்தில்தான் என் தெய்வம் வாசம் பண்ணுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. तो महिमा भरी जगह पर ही मेरा परमेश्वर निवास करेगा करके आप भूल नहीं जाना है। மகிமை நிறைந்த தேவ பிள்ளைகள் நடுவில் தான் என் தெய்வம் உலாவுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. तो महिमा भरी लोगों का बीच में मेरा परमेश्वर घूमेगा फिरेगा करके आप नहीं भूलना चाहिए। மகிமை நிறைந்த ஊழியரில் இருந்து தான் கர்த்தர் வெளிப்படுவார் என்பதை மறந்துவிடக் तो கூடாது. महिमा भरी सेवक लोग के बीच में से परमेश्वर प्रकट होगा करके न भूलना चाहिए। அப்ப இந்த பொன் தான் இந்த வஸ்திரத்தின் நல்ல முழுமையாய் மூடி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ये सोना ये वस्त्र को अच्छे से ढापा होकर के देखते हैं। ஏனென்றால் நீங்கள் யாத்ராமி 39ஆம் அதிகாரத்துல निर्गमन के 49वां अध्याय में இந்த பொன்னிற்கு மேலே தான் எல்லா நூல்களும் இணைக்கப்படுகிறது. सोने के ऊपर ही सारे जो धागे मिलाए जाते हैं। அந்த பொன்னை யாத்ரா 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 49 उसका तीसरा वचन को देखते समय அந்த பொன்னை இளநூலோடும் वो जो सोना है नीले धागे से, இரத்தாம்பர நூலோடும் जो बैंजनी से, சிவப்பு நூலோடும் लाल रंग की जो மெல்லிய धागे से பஞ்சு நூலோடும் சேர்த்து और सूक्ष्म सैनी के कपड़े को कढ़ाई से बनावट में அப்ப அந்த मिलाकर பொன்னை தான் இந்த நூலோட எல்லாம் சேர்க்கணும். वो सोना को ये सब धागे से मिलाना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகிமை தான் அங்கு பிரதானமாய் இருக்கிறது. परमेश्वर का महिमा ये उधर प्रथम है। அந்த உடையின் தகடுகளை அது முழுமையாய் அந்த பொன்னினால் தான் நிறைந்திருக்கிறது. वो जो वस्त्र के जो ऊपर का जो बागी है जो मार कर पीट कर बाग किया है उसको ऊपर सोना ही डापा அந்த हुआ है। பொன்னுக்கு அப்புறம் தான் उस सोने के बाद ही அதுல ப்ளூ கலர் நூலா இருக்கட்டும், उसका तारे बनाते हैं जो नीले रंग के, அதுல
அதுல சிவப்பு கலர் நூலா तो இருக்கட்டும், लाल रंग की दागे होने दो, பர்பிள் கலர் நூலா तो இருக்கட்டும், बैंगनी का दागे होने दो, எல்லா நூலையும் அதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். उसके बाद उसका बाद ही तारे को मिलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவதாக ஊழியத்தின் ஆரம்பமே கர்த்தருடைய மகிமை தான். तो पहला परमेश्वर का जो सेवा का शुरुआती महिमा है। அப்ப தேவ சமூகத்துல ஊழியம் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முதலாவதாக கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிக்க வேண்டும். तो पहला सेवा करने वाले परमेश्वर के बच्चे महिमा को चाहना चाहिए, அந்த மகிமையை நாம் ஆடையை போல உடுத்தி இருக்க उस வேண்டும். महिमा के वस्त्र के समान पहन लेना அப்படி चाहिए। என்றால் என்ன அர்த்தம்? तभी क्या उसका मतलब क्या है? மகிமையில் இருந்து நீங்கள் வெளியே வந்திருக்க तो வேண்டும். महिमा के अंदर से बाहर आना ஏன்னா चाहिए। மோசே மகிமையிலிருந்து வெளியே வரும் பொழுதுதான் तो मूसा जब महिमा से बाहर आते समय அவருடைய முகம் பிரகாசிக்கிறது, उसका चेहरा प्रकाशित होता அவருடைய है, முகத்தில் மகிமை தோன்றுகிறது. उसका चेहरे में प्रकाश அப்ப पाई जाती மகிமையில் है। இருந்து வருகிறவர்கள் தான் மகிமையான ஊழியங்களை செய்ய முடியும் என்பதை மறந்துவிடக் तो கூடாது. महिमा के अंदर से बाहर आने वाले महिमा रूपी सेवा कर सकते करके भूल नहीं जाना है। முதலாவதாக இங்கு பொன் என்கிற ஒரு தேவ மகிமை உடையாய் உடுத்தி இருக்கிறார். इधर इधर देखो, पहला सोना को अपने एक वस्त्र के रूप में महिमा के रूप में पहना है। சோ இன்னைக்கு நாமும் கூட கர்த்தருடைய மகிமையில் வாழ வேண்டும், கர்த்தருடைய மகிமையிலே ஊழியம் பார்க்க तो வேண்டும். हम भी परमेश्वर के महिमा में सेवा करना चाहिए, जीना चाहिए। அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் பார்ப்பார்கள். तभी जाके लोग परमेश्वर की महिमा को देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। மகிமையை வாஞ்சிக்காமல் இருக்கிற ஊழியரை தேவனும் விருப்பத்தோடு பார்க்க மாட்டார். तो जो महिमा को जाकर नहीं चाहते तो वैसे सेवक को परमेश्वर नहीं देखेगा। அல்லேலூயா. हालेलुया। சோ இந்த மோசேயை போல நாமும் கப்பா உங்க மகிமையை எனக்கு காண்பித்தரணும் கேட்கணும். நம்ம तो हम मूसा के जैसे हम भी पूछना चाहिए, आपका महिमा को दिखा दो உங்களுடைய करके। கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும் கேட்கணும் ஆண்டவர்ட்ட. आपके आंखों में जो अनुग्रह मिलना करके हम पूछना चाहिए। அப்படி மகிமையோடு வரும் பொழுது वैसे महिमा के साथ आते समय அந்த ஊழியம் தேவன் விரும்புகிறபடி இருக்கும். वो जो सेवा है परमेश्वर के चाहने वाला सेवा बनकर रहेगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கட்டும், தேவ ஊழியர்களாய் இருக்கட்டும், परमेश्वर का बच्चे होने दो या परमेश्वर सेवक होने दो, தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது परमेश्वर समूह में आते समय நாம் மகிமையை கொண்டு வர अब வேண்டும். महिमा को ले आना है, மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். महिमा को प्रकट करने वाले बनना चाहिए। சோ இரண்டாவதாக दूसरा, அங்க என்ன நூல் சேர்க்கப்படுகிறது? तो कौन से धागा मिलाया जाता அந்த है? பொன்னோடு இளநீல நூல் சேர்க்கப்பட வேண்டும். वो जो सोने के साथ नीले रंग की जो धागा मिलाया ஒரு जाता है, ப்ளூ கலர் நூல் அங்க சேர்க்கப்படணும். वो नीले रंग की धागा उधर मिलाया जाना है। இந்த ப்ளூ என்பது இந்த நீலம் என்பது எதை குறிக்கிறது? ये जो जो नीले रंग किसको प्रकट करती அந்த है? இளநீலம் என்பது வானத்தை பிரதிபலிக்கிறது. वो जो नीले रंग है वो आकाश को प्रतिबिंब करती அது है, பரலோகத்தை பிரதிபலிக்கிறது. वो स्वर्ग को प्रतिबिंब करती है। அப்போ அந்த பரலோகத்திலிருந்து வருகிற ஒன்றை நாம் விசுவாசிக்க வேண்டும், स्वर्ग से आने वाले एक चीज को हम विश्वास करना है, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसको पा लेना है। யாத்ராகமம் 24 அதிகாரத்தின் निर्गमन 24वां अध्याय 10 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 10वां वचन को देखते समय இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். इजराइल लोग परमेश्वर का दर्शन किए, அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் उसके चरणों के तले नीलमणि का चबूतरा का सा कुछ था, தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. आकाश के तुल्य ही स्वच्छ था। இப்போ இஸ்ரவேல் தேவனை அங்க தரிசிக்கும் பொழுது इधर इजराइल के परमेश्वर का दर्शन करते அவருடைய समय பாதத்தில் கீழே उसके पैरों के नीचे அந்த நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாக ஒரு தெளிந்த வானத்தை பார்க்கிறார்கள். नीलमणि का चबूतरा का एक तुल्य में आकाश को तुल्य स्वच्छ देखते அப்படினா हैं। ஒரு ப்ளூ ஸ்கை அங்க பார்க்கறாங்க. उधर एक नीले आसमान को देखते हैं। அந்த அதை பார்த்து தேவனை தரிசித்தார்கள். उसको देख कर परमेश्वर का दर्शन किए। அந்த 24 அதிகாரத்தின் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது जो 24वां अध्याय 12 वचन को देखते समय அங்கு சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, तभी मूसा को देखकर நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து तू पहाड़ पर मेरे पास आकर அங்கே இரு, उधर रुक, நான் उனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் உனக்கு கொடுப்பேன். मैं तुझे पत्थर की पटिया और अपनी लिखी हुई व्यवस्था और आज्ञा दूंगा कि तू उनको सिखाए। அந்த தரிசனத்தை பார்த்த உடனே दर्शन को देखते ही ஆண்டவர் சொல்ற, மோசேயை பார்த்து நீ ஏறி வா. तो मूसा को देख के कहता तू चढ़कर आ, நீ ஏறி வந்து तू चढ़कर आकर என்னிடத்தில் நான் உனக்கு போற கற்பனைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், पत्थर की पटिया को तू पा लेना है, நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், व्यवस्था को पा लेना है, கற்பனைகளை பெற்றுக்கொள்ள तो வேண்டும். आज्ञा को पा लेना है। ஏன் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? क्यों इसको पा लेना है? நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு. तू उसको उनको उपदेश करने के அப்ப लिए, உபதேசிப்பதற்கு तो उपदेश करने के लिए கற்பனைகள், व्यवस्था, நியாயப்பிரமாணங்கள், न्याय की पुस्तक, இது எல்லாம் எங்க இருந்து கிடைக்கிறது ये सब என்றால் किधर से मिलती है? வானத்திலிருந்து கிடைக்கிறது. स्वर्ग से मिलती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த ப்ளூ கலர் என்பது ये जो नीले रंग के बोले तो வானத்திலிருந்து உண்டாகிற தேவ சத்தத்தை நாம் குறிக்கிறதுங்க. तो आकाश से होने वाली परमेश्वर आवाज को तुल्य में देखते அப்ப हैं। ஒரு ஊழியத்திற்கு வருகிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே परमेश्वर का सेवा में आने वाला हर एक लोग தேவ சத்தம் இல்லாமல் அங்கு வரக்கூடாது. परमेश्वर के आवाज के बिना उधर नहीं आना है। தேவ சத்தத்தை கொண்டு வந்தால்தான் அந்த ஊழியத்தில் தேவன் பேசுகிறதா இருக்கும்
கொடுக்க முடியும். तो परमेश्वर आवाज को लाते समय उधर सेवा में परमेश्वर बात करता, ऐसा होगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லது இது மனுஷ சத்தம் என்று சொல்லிடக் கூடாது. तो ऐसा मनुष्य का आवाज करके नहीं बोलना चाहिए। நம்மை கேட்கிற இந்த வசனங்களை கேட்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே इस वचन को सुनने वाला हर एक लोग அதை ஒரு மனுஷ சத்தமாய் கேட்க கூடாது. उसे मनुष्य के आवाज के रूप में नहीं அதை सुनना தேவ है, சத்தமாய் கேட்க வேண்டும். परमेश्वर के आवाज के रूप में सुनना है। அப்படி என்றால் तब ऐसा है तो பேசுகிறவர்கள் முதலாவது தேவ சத்தத்தை கேட்டு இருக்க வேண்டும். बात करने वाले परमेश्वर को पहले आवाज को सुन लेना அந்த चाहिए। வானத்திலிருந்து மோசே சத்தத்தை கேட்காவிட்டால் तो आकाश से जो पहाड़ से मूसा उसका आवाज नहीं सुना तो ஜனங்களிடத்தில் மோசே பேச முடியாது. लोगों के बीच में मूसा बात नहीं कर सकता। அந்த மொத்த 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். लोग 30 लाख के ऊपर है, அத்தனை ஜனங்களும் இது தேவ சத்தம் என்று அறிய வேண்டுமே. उतने लोग ये परमेश्वर आवाज करके जान लेना है, அப்பொழுதுதானே ஜனங்கள் மோசேக்கு கீழ்ப்படிவார்கள். तभी जाके वो मूसा का आज्ञा पालन करेंगे। மோசே என்ன செய்ய வேண்டும்? मूसा क्या करना है? தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். परमेश्वर आवाज को सुनना தேவ है, சத்தத்தை கேட்க வேண்டும். परमेश्वर आवाज को सुनना है। அதான் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது तो निर्गमन 16:4 में देखते समय கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், परमेश्वर मूसा की ओर देखता நான் है, உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். मैं आपको आकाश से भोजन वस्तु बरसाऊंगा, ஒவ்வொரு நாளிலும் அது உங்களுக்கு கிடைக்கும். हर एक दिन प्रतिदिन आपको அப்ப मिलेगी। வானத்திலிருந்து அப்பத்தை அவர் கொடுக்கிறார். तो आकाश से भोजन को देता है, அப்ப வானத்திலிருந்து அந்த தேவ சத்தம் நமக்கு கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக் तो கூடாது. आकाश से भोजन वस्तु मिलती करके हम नहीं भूलना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 20वां अध्याय उसका 22वां वचन में देखते समय கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், परमेश्वर मूसा की ओर देख के நீ कहता है, இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், इस्राएल लोगों से क्या कहना है? நான் வானத்திலிருந்து உங்களோட मैं பேசினேன். आकाश से आपसे बात किया। அல்லேலூயா. हालेलूया। எங்க இருந்து பேசுறார்? किधर से बात किया? வானத்திலிருந்து பேசினார். आकाश से बात அப்ப किया। இந்த ப்ளூ கலர், இந்த நீல கலர் நூலை ஏன் இவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் ये தெரியுமா? नीले रंग के धागे ये क्यों उपयोग करना चाहिए அது था? எதை பிரதிபலிக்கிறது? वो किसको प्रतिबिंब करती है? நான் தேவ சத்தத்தை உடையவன் என்பதை பிரதிபலிக்கிறது. मैं परमेश्वर का आवाज को पाया होकर के प्रतिबिंब நான் करती है। பரலோகத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்கிறவன் என்பதை பிரதிபலிக்கிறது. मैं स्वर्ग से आने वाले आवाज को सुनने वाला करके प्रतिबिंब करती है। வானத்திலிருந்து சத்தத்தை தேவன் கேட்க பண்ணியிருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கிறது. परमेश्वर आवाज को सुनाए करके प्रतिबिंब करती है। உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது और जो व्यवस्था 4:36 में देखते समय உன்னை உபதேசிக்கும்படிக்கு तुमको उपदेश करने के लिए அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி, आकाश से वो उसका आवाज को तुम्हें सुनाकर அல்லேலூயா, பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். बड़ा अग्नि को तुम्हें दिखाया। அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். अग्नि के बीच में से हुआ तो उस वचन को तुमने सुना। அல்லேலூயா. हालेलूया। அப்ப அந்த உபாகமம் 4:36ல என்ன சொல்லுகிறது? वो व्यवस्था 4:36 में क्या कहती है? உபதேசிப்பதற்காக वो जो उपदेश करने के लिए நான் வானத்திலிருந்து சத்தத்தை கேட்க பண்ணினேன். मैं आकाश से वाणी को सुनाई। இப்ப ஏன் கர்த்தர் வானத்திலிருந்து சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு தெரியுமா? क्यों परमेश्वर आकाश से आवाज को सुनना करके चाहता है? நீங்க பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா, आप प्रचार करना है तो, நீங்கள் உபதேசம் பண்ணணும்னா, उपदेश करना है तो, நீங்கள் தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும் आप என்றால், भविष्य दक्ता बनना है तो, நீங்கள் ஒரு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் आप என்றால், सुसमाचार बताना है तो வானத்திலிருந்து சத்தத்தை கேட்டு இருக்க வேண்டும். आकाश से वो आवाज को सुनना चाहिए। பவுல் அப்போஸ்தலர் எப்பொழுதுமே தான் சாட்சி கூறுகிற வேளையில இப்படியாய் தான் கூறுகிறார், प्रेरित पौल कभी भी अपना गवाही देते समय ऐसे ही कहता है, வானத்திலிருந்து எனக்கு ஒரு ஒளி வந்தது, आकाश से मुझे एक रोशनी आई, அந்த ஒளி என்னை மூடினது, वो ज्योति मुझे ढांप लिया, என் கண்ணெல்லாம் குருடாயிட்டு, मैं आंख से बंधे हो गए। அப்பொழுது நான் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். तभी मैं आकाश से आवाज को सुना। அல்லேலூயா. हालेलूया। நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். तो दुख पहुंचाने वाला यीशु मैं ही हूं करके एक आवाज सुना। அல்லேலூயா. हालेलूया। அப்ப யார் ஒருவர் பரலோகத்திலிருந்து வருகிற தேவ சத்தத்தை கேட்கிறார்களோ, जो कई स्वर्ग से आने वाले परमेश्वर आवाज को सुनते हैं, அவர்களே ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை கொடுக்க முடியும். वही लोगों के लिए परमेश्वर के जो मन्ना को दे सकते हैं। இப்படி சொல்லலாம், அவர்களே சரியான உபதேசத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருவார்கள். ऐसा कह सकते हैं, वही सही उपदेश को ला सकते हैं लोगों के लिए। தேவ சத்தத்தை கேட்காத எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் तो परमेश्वर आवाज को न सुनने वाला हर एक मनुष्य சரியான உபதேசத்தை சபைக்கு கொடுக்கவே முடியாது. सही उपदेश को कलीसिया में दे नहीं सकते। அப்ப இன்றைக்கு சபைக்கு ஒரு சரியான உபதேசம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், अगर कलीसिया के लिए आज एक सही उपदेश प्रचार करना है, தேவ சமூகத்தில் வந்து உபதேசிக்கிற ஒவ்வொருவரும் परमेश्वर समूह में आकर जो संदेश देने वाला हर एक வானத்திலிருந்து சத்தத்தை கேட்க வேண்டும். आकाश से जो वाणी को सुन लेना चाहिए, பரலோகத்திலிருந்து தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். स्वर्ग से परमेश्वर की वाणी को सुन लेना தேவ चाहिए। சத்தம் கேட்கிறவர்கள் மாத்திரமே तो परमेश्वर आवाज को सुनने वाले हर एक, தேவன் சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை சொல்ல முடியும். तो कलीसिया के लिए परमेश्वर क्या कहना चाहता है करके बता सकते हैं। அல்லேலூயா. हालेलूया। வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य 2-3 वचन में देखते समय 7 சபைகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அங்கு 7 कलीसिया के बारे में यीशु मसीह बात करता है। 7 சபையில என்ன செய்ய வேண்டும், 7 कलीसिया में क्या करना என்ன है, நடந்து கொண்டு இருக்கிறது, क्या चल रही है, அவர் எதை செய்ய விரும்புகிறார், उसको क्या करना चाहता அந்த है, சபை எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், कलीसिया क्या पा लेना அந்த है, சபை எப்படி
ஜெயம் கொள்ள வேண்டும். कलीसिया कैसे विजय पाना है. ஜெயம் கொள்ளும் பொழுது பரலோகத்தில் இருந்து அவளுக்கு என்ன பரிசு கிடைக்கும்? तो विजय पाते समय स्वर्ग से क्या तोहफा मिलती है. இவை எல்லாம் அந்த சபையை குறித்து பேசுவதற்கு इस कलीसिया के बारे में बात करने के लिए யோவானோடு வானத்திலிருந்து கர்த்தர் பேசினார். योना के पास आकाश से स्वर्ग से परमेश्वर बात किया. அந்த யோவான் வானத்திலிருந்து உண்டாகிற சத்தத்தை கேட்காவிடில், तो अगर योना आकाश से वो आवाज का नहीं सुना तो, யோவான் அந்த சத்தத்தை கேட்கல அப்படின்னா योना वो आवाज का नहीं सुना तो சபையை குறித்து பேச முடியாது. मुझे कलीसिया के बारे में बात नहीं कर सकता. சபையில பேச முடியாது. कलीसिया में बात नहीं कर सकता. அப்போ எப்பொழுதுமே ஒரு ஊழியம் செய்கிற ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், कभी भी सेवा से कैसा होना चाहिए. முதலாவது தேவனுடைய மகிமையை உடுத்தி இருக்க तो வேண்டும். पहला महिमा को पहन लेना चाहिए. மகிமையிலிருந்து வெளியே வர வேண்டும். जो महिमा से बाहर आना चाहिए. இரண்டாவதாக தேவ சத்தத்தை தரித்து இருக்க வேண்டும். दूसरा परमेश्वर आवाज को पहन लेना चाहिए. தேவ சத்தத்தோடு தான் வர வேண்டும். परमेश्वर आवाज के साथ ही आना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் तो ये जो वचन को सुनने वाला हर एक परमेश्वर बच्चे को, ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியம் அதுதான். पवित्र आत्मा हमसे बात करने वाली चीज वही है. தேவ சத்தத்திற்கு காத்திருங்கள். परमेश्वर आवाज के लिए बाट जोते रहो. தேவ சத்தத்தை பேசுங்கள். परमेश्वर आवाज से बात आवाज को बात தேவ कीजिए. சத்தத்துக்கு காத்திருக்க நேரம் இல்லை என்றால், अगर परमेश्वर आवाज के लिए बाट नहीं जो सकते तो தேவ சத்தத்தை நீங்கள் பேச முடியாது. परमेश्वर आवाज को आप कह नहीं सकते. தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பேச முடியாது. परमेश्वर कहने वाले कार्य को आप नहीं बता सकते. மாம்சீகத்தில் எவ்வளவு நாளும் பேசலாம். मानसिक रूप में कई सारी चीज बात कर सकते हैं. நம்மளுக்கு மனசு நம்ம ஞானத்துல எவ்வளவு நாளும் பிரசங்கம் பண்ணலாம். हमारे ज्ञान से कुछ भी संदेश दे सकते हैं. நம்முடைய அறிவுல எவ்வளவு பிரசங்கங்களும் பண்ணலாம். हमारे बुद्धि से कई सारे संदेश दे सकते हैं. ஆனால் தேவன் அதில் பேசிக் கொண்டு இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். लेकिन परमेश्वर इसमें बात कर रहा है करके वही मुख्य है. என்னுடைய அறிவின் வார்த்தைகளோ ஞானத்தின் வார்த்தைகளோ मेरा बुद्धि का या मेरा ज्ञान के शब्द ஜனங்களுடைய மனதை ஒரு நாளும் மாற்றாது. लोगों के मन को कभी नहीं फिराएगी. தேவ சத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய மனதை மாற்ற முடியும். परमेश्वर आवाज एक मनुष्य का मन को फेर सकती है. அந்த தேவ சத்தத்தோடு வருகிறவர்களே உண்மையான ஊழியராய் वो இருக்கிறார்கள். परमेश्वर आवाज के साथ आने वाले सच्चे सेवक है. அப்ப இரண்டாவதாக இந்த நீலம், இந்த இளநீலம் என்பது தேவ சத்தத்தை குறிக்கிறது. दूसरा ये जो नीले रंग है वो परमेश्वर आवाज को प्रकट அப்ப करती है. தேவ சமூகத்திற்கு தேவ பிள்ளைகள் வரும்பொழுது தேவ சத்தத்தையோடு வர வேண்டும். तो परमेश्वर समूह में परमेश्वर के बच्चे आते समय परमेश्वर आवाज के साथ आना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்கணும், வாஞ்சையோடு வரணும். तो परमेश्वर का आवाज को सुनना करके चाहत के साथ आना है. அல்லேலூயா. हालेलुया. சும்மா ஆராதனைக்கு போன்னு அப்படியே அடிச்சு புரண்டு வந்துருவாங்க சில वो பேர். तो आराधना में जाना करके भाग कर आ जाते हैं. கொஞ்சமாவது ஆயத்தத்தோடு வரணும். थोड़ा तो तैयारी के साथ आना கொஞ்சமாவது है. ஜெபம் பண்ணிட்டு வரணும். थोड़ा प्रार्थना करके आना இன்னைக்கு है. நான் தேவாலயத்திற்கு போகிறேன். आज मैं परमेश्वर भवन में जा रहा எங்கள் हूँ. ஊழியரை கர்த்தர் தேவ மகிமையால் நிறைத்திருக்க வேண்டும். तो हमारे सेवक को परमेश्वर महिमा से भरना எங்கள் चाहिए. ஊழியர் மூலமாக தேவனுடைய வார்த்தை நாங்கள் கேட்க வேண்டும் हमारे सेवक के द्वारा परमेश्वर की आवाज को सुनना என்று चाहिए. ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது वैसा लोग प्रार्थना करते समय நிச்சயமாக ஊழியர்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். निश्चय सेवक लोग को परमेश्वर ऐसा उपयोग करेगा. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவதாக तीसरा இங்கு இன்னொரு நூல், இன்னொரு கலர் இங்க யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது. दूसरा एक धागा, तीसरा धागा इस्तेमाल किया அங்க गया சொல்லப்பட்டு இருக்கிறது இரத்தாம்பர நூல். जो बैंजनी धागे, அந்த இரத்தாம்பரத்து பர்பிள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. जो बैंजनी करके बैंजनी रंग का है. சோ இந்த இரத்தாம்பரம் எதை குறிக்கிறது? ये जो बैंजनी किसको बताती है? இந்த இரத்தாம்பரம் என்பது தேவனுடைய அதிகாரத்தை, ராயல்டி பிரதிபலிக்கிறது. परमेश्वर के अधिकार को प्रतिबिंब करती है. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய அதிகாரத்தை இது பிரதிபலிக்கிறது. परमेश्वर का जब अधिकार को प्रतिबिंब करती है. தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, दानियेल का 5वां अध्याय का 29वां वचन इस तरह कहती है. அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் उस तब दानियेल को एक बैंजनी कपड़े को அவனுடைய கழுத்தில் பொற் சரப்பணியையும் தரிப்பிக்கவும் उसके गले में सोने की कंठमाला पहनाई. ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று तो राज्य में तीसरा अधिकारी बनकर रहेगा करके அவனை குறித்து பறைமுறை இடவும் கட்டளையிட்டான். उसके बारे में डिंडोरिया से उसका विषय में पुकारा. அல்லேலூயா. हालेलुया. இப்ப தானியேல் अभी दानियेल आकर அவர் கண்ட அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னவுடனே जो देखा हुआ स्वप्न का अर्थ को बताते ही தானியேலை குறித்து சொல்லுகிற ராஜா சொல்லுகிறார். तो दानियेल के बारे में राजा कहता है. ஏன்னா ஆல்ரெடி அந்த அதிகாரத்துல ராஜா ஒரு வாக்கு பண்ணி இருந்தார். वही अधिकार में राजा एक उसने उसका एक वाचा दिया இந்த था. சொப்பனத்திற்கு அர்த்தம் யார் சொல்லுகிறார்களோ इस स्वप्न का अर्थ जो कोई बताता है அவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் 3வது அதிகாரத்தில் இருப்பார்கள். मेरे राज्य में वो तीसरा अधिकार में बैठेंगे. அப்படியே தானியேல் மூலமாக கர்த்தர் அந்த சொப்பனத்தை விளக்கி காட்டினார். तभी दानियेल के द्वारा परमेश्वर स्वप्न के अर्थ को बताया. அது உடனே தான் ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? तुरंत राजा क्या कहता है? தானியேலுக்கு இரத்தாம்பரத்தை தரியுங்கள், दानियेल को बैंजनी कपड़ा पहनाओ, அவனுடைய கழுத்துல நல்ல பொற் சரப்பணியை போடுங்க, उसका गले में सोने की कंठमाला को पहनाओ, அவன் ராஜ்யத்தில் 3வது அதிகாரியாய் இருப்பான் என்று பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். डिंडोरी के साथ पुकार के कहा है दानियेल
इस्राएल राजा अधिकारी के तीसरा स्थान में बैठेगा। ஏனென்றால் அந்த நாட்களில் उस दिनों में அந்த இரத்தாம்பரை உடை என்பது वो जो बैंजनी कपड़े बोले तो ராஜாக்களுக்கும் ராஜகுமாரர்களுக்கும் உரியதாய் இருந்தது, राजा और राजकुमार के लिए है, அல்லது மேன்மையான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காய் एक இருந்தது. आदरणीय अधिकारी को लिए पहनाते हैं। அந்த இரத்தாம்பர உடையானது वो जो बैंजनी कपड़ा எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவன் என்பதை காட்டுகிறதா सबसे இருக்கிறது. आदरणीय करके वो दिखाती है। நீங்கள் இதே சம்பவத்தை எஸ்தர் 8:15 பார்க்கும் பொழுது கூட ये संभव को एस्तर 8:15 में देखते समय அங்கு மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. मुर्देगाय के बारे में कहा गया है। மொர்தெகாய் அந்த ராஜா மூலமாக உயர்த்தப்படும் பொழுது जब मुर्देगा राजा के द्वारा ऊंचा करते समय அவருக்கும் ஒரு உடை உடுத்தினாங்க. उसको भी एक कपड़ा पहनाते हैं। எஸ்தர் 8:15 பாருங்க. एस्तर 8:15 में देखते हैं அப்பொழுது மொர்தெகாய் तभी मुर्देगा இளநீலமும் बैंजनी வெண்மையுமான ராஜவஸ்திரம் தரித்து सफेद राज वस्त्र पहनकर பெரிய பொன்முடியும் बड़ा सोने के मुकुट पहनाकर பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் वो शीशम और बैंजनी रंग का बागा पहने हुए ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். राजा समूह से निकला। சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. शूशान नगर के लोग आनंद के मारे ललकार उठे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க மொர்தெகாய்க்கும் அந்த இரத்தாம்பரம் தரிக்கப்படுகிறது. इधर मुर्देगा को भी वो जो बैंजनी कपड़ा पहना जाता है। ஏன் தெரியுமா? क्यों पता है? அவன் இப்பொழுது அதிகாரத்திற்கு வந்து விட்டான். अभी वो अधिकार में आ गया। இப்பொழுது அவன் கையில் மோதிரம் கிடைத்து விட்டது. उसके हाथ में अभी अंगूठी मिल गई। இப்பொழுது அவனிடத்தில் ராஜா சொல்லிவிட்டார், நீ என்னனாலும் மன்னிக்க. उसके बाद राजा ने कह दिया तू कुछ भी कर ले। இந்த தேசத்துல உனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. देश में सारे अधिकार तुम्हारे लिए நீ है। எதை சொல்றியோ அது அப்படியே நடக்கும். जो कुछ कहता वो सब कुछ होगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அதிகாரத்திற்கு வரும் பொழுது तो अधिकार में आते समय அந்த இரத்தாம்பர உடை கிடைக்கிறது. वो जो बैंजनी कपड़े मिलती है। புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது जो नया करार में देखते समय லூக்கா 16 அதிகாரத்தின் 19 வசனத்துல பாருங்க, लूक 16:19 में देखते समय ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தார். ऐश्वर्य धनवान एक मनुष्य था। அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து बैंजनी कपड़े और मलमल पहनता और அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். प्रतिदिन सुख विलास के साथ जिया। ஹல்லேலூயா. हालेलुया। அவனும் இந்த ஐஸ்வரியவானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. धनवान के बारे में यहाँ पर कहा गया है। அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்திருந்தார். बैंजनी कपड़े और मलमल का कपड़ा पहना हुआ था। அவன் அனுதினம் சம்பிரமான ஒரு குறைவில்லாம வாழ்றான். वो प्रतिदिन सुखी जीवन बिताया। அப்ப இந்த இரத்தாம்பரம் என்பது वो जो बैंजनी बोले तो கர்த்தருடைய அதிகாரத்தை மேன்மையை குறிக்கிறது. परमेश्वर का अधिकार को आदर को बताती है। அப்ப தேவ சமூகத்திற்கு வந்து ஊழியம் செய்கிறவர்கள் परमेश्वर समूह में आके सेवा करने वाले எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? कैसा होना चाहिए पता है? தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर का अधिकार को पाए हुए बनना चाहिए। தேவனுடைய அதிகாரத்தை உடுத்தினவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर का अधिकार को पहने हुए होना चाहिए। அவர்களுக்கு கர்த்தர் சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். उनको परमेश्वर सारे अधिकार को दिया है। பூமியிலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. सारे अधिकार मुझे दिया गया है। அதனால் நீங்கள் போய் ஊழியம் பாருங்கள். इसलिए आप जाके सेवा कीजिए। மத்தேயு 28 அதிகாரத்துல கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். मत्ती 28वां अध्याय में परमेश्वर वैसे कहता பூமியிலே है சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. सारे अधिकार मुझे दिया गया है। மத்தேயு 28:18 பாருங்க. मत्ती 28:18 में देखिए, அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து अब यीशु निकट आकर அவர்களை நோக்கி, उनको देखकर வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். इसलिए आप जाकर सारे लोगों को चेले बना लो। அவர்களை உபதேசம் பண்ணுங்கள். उनको उपदेश कीजिए। அப்போ உபதேசம் பண்ண வருகிறவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். तो उपदेश करने आने वाले को परमेश्वर अधिकार देता है। அன்னைக்கு மார்க் 3 அதிகாரத்தின் 14-15 பார்க்கும் பொழுது तो मरकुस 3 अध्याय 14-15 को देखते समय 12 பேரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். 12 लोगों को यीशु मसीह चुनता है। அவர்கள் தம்மோடு இருக்கவும் वो अपने पास रहने के लिए, பிரசங்கம் முன்னாடியாக संदेश देने के लिए, தாம் அவர்களை அனுப்பவும் हम उसको भेजने के लिए, அங்க வியாதியஸ்தர்களை குணமாக்கி वो बीमारी को चंगा कर कर பிசாசுகளை துரத்தும்படிக்கு दुष्ट आत्मा को निकालने அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். वो अधिकार रखने के लिए उनको भेजा। அப்ப அந்த 12 பேர் அப்போஸ்தல ஊழியத்திற்கு ஏன் ஏற்படுத்தினார்? तो 12 लोगों को प्रेरित के जो सेवा के लिए क्यों नियुक्त அவர்கள் किया? அதிகாரமுடையவர்களாய் இருக்க வேண்டும். वो अधिकारी बनना चाहिए। அவர்கள் உபதேசிக்க वो வேண்டும். उपदेश करना है। பிசாசுகளை துரத்த दुष्ट வேண்டும். आत्मा को भगाना है। வியாதிகளை குணமாக்க வேண்டும். बीमारी को चंगा करना है। பிணியாளிகளை விடுவிக்க வேண்டும். तो पीढ़ियों को छुड़ाना है। இந்த அதிகாரத்தை இருக்கும்படியாக தான் அந்த 12 பேரை वो ஏற்படுத்தினார். अधिकार रहने के लिए वो 12 लोगों को उसने चुना। அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசாரியர்களாய் ஏன் இருக்கிறோம் தெரியுமா? तो आज आप और मैं याजक बनकर क्यों है? ஏன் நாம் ஊழியர்களாய் இருக்கிறோம்? क्यों हम सेवक बनकर है? ஏன் நாம் சுவிசேஷர்களாய் இருக்கிறோம்? क्यों हम सुसमाचार बताते ஏன் हैं? நாம் உபதேசகர்களாய் இருக்கிறோம்? क्यों उपदेश करने वाले बनकर है? ஏனா क्योंकि அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். अधिकार को परमेश्वर ने दिया है। இந்த உபதேசம் என்பது அதிகாரம் உடைய உபதேசம். ये उपदेश बोला था अधिकारी उपदेश है। இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அதிகாரம் வெளிப்பட்டது. यीशु मसीह बात करते समय अधिकार प्रकट हुआ। பிசாசுகள்
பிசாசுகள் ஓடினது, दुष्ट आत्मा भागने लगे, நோய்கள் குணமானது. बीमारी चंगा होने लगे। இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, यीशु मसीह के बारे में कहते हैं, காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதே. तो समुद्र और हवा इसको आज्ञा पालन करता है। இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார்? इनको इस अधिकार को दिया कौन इसको? அல்லேலூயா. हालेलुया। யார் கொடுத்தா? कौन दिया इसको? தேவன் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने दिया। தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. परमेश्वर का अधिकार वहां पे அப்படியே है। இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆலயத்திற்கு வரும் பொழுது தேவனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். तो वैसे परमेश्वर के बच्चे भवन में आते समय उसका अधिकार को पा लीजिए। அப்ப விசுவாசிகள் ஆலயத்திற்கு வரும் பொழுது எப்படி வர तो வேண்டும்? विश्वासी जो भवन में आते समय कैसे आना है? ஊழியர்கள் மூலமாக தேவனுடைய அதிகாரம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படணும் வரணும். तो परमेश्वर सेवा के द्वारा हमारा अधिकार प्रकट होना करके आना है। அப்படி ஊழியரை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. वैसे सेवा को उपयोग करो करके कहो, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. प्रार्थना करो परमेश्वर के இன்னைக்கு पास। சபையில பிசாசுகள் ஓடணும். आज भी कलीसिया में दुष्ट आत्मा भागना है, வியாதிகள் குணமாகணும். तो बीमारी चंगा होना है। அங்க பிணியாளிகளாய் படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். तो पीढ़ी है वो बिस्तर में से उठना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாவித கட்டுகளும் அறுக்கப்படணும். सारे बंधन तोड़ना है। ஜனங்கள் விடுதலையாய் வாழ வேண்டும். लोग छुटकारे के साथ जीना है, சுகமாக வாழ வேண்டும். सुखी जीवन बिताना நல்ல है, சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும். अच्छे एक सुखी और आनंद के जीवन बिताना எங்கள் है। ஊழியர்கள் மூலமாக அதிகாரத்தை வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. हमारे सेवक के द्वारा अधिकार को प्रकट करो करके कहो। அல்லேலூயா. हालेलुया। ஊழியர்களும் கூட सेवक भी தேவ சமூகத்திற்கு வரும் முன்பாக परमेश्वर समूह में आते समय தேவனுடைய அதிகாரத்தை பெற்று இருக்க வேண்டும். परमेश्वर अधिकार को पा लेना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒரு ஊழியம் செய்கிற ஆசாரியன் எதை உடுத்தி இருக்க வேண்டும் என்றால், तो सेवा करने वाले याजक किसको पहन लेना है? முதலாவது தேவனுடைய மகிமையை தரித்து இருக்க पहला வேண்டும். परमेश्वर की महिमा को पहन लेना இரண்டாவது है। தேவனுடைய வசனத்தை உடையவர்களாய் இருக்க तीसरा வேண்டும். परमेश्वर के वचन को पा लेना होना மூன்றாவது चाहिए। தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களாய் இருக்க तीसरा வேண்டும். परमेश्वर का अधिकार को पाए हुए होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் இல்லாம ஊழியங்கள் செய்ய முடியாது. इसके बिना कोई भी सेवा नहीं कर सकता। ஏன்னா இன்னைக்கு சத்துரு அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். इस दिन में शत्रु अनेक लोग को वंचित कर रहा है, அல்லேலூயா. ஏன்னா அல்லேலூயா. கடைசி நாட்களா இருக்கிறது. क्योंकि ये आखिरी दिन है। இதெல்லாம் வேண்டாம். ये सब नहीं चाहिए। நம்ம கிருபையிலே வாழலாம். हम अनुग्रह से जी सकते हैं, நம்ம ஆசீர்வாதமா தான் வாழ்ந்து கொண்டு हम இருக்கிறோம் आशीष के साथ ही जो जी रहे என்று हैं, சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ऐसा कहकर उनको भरमा रहा है। அல்லேலூயா. 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 அதிகாரங்கள் வெளிப்பட வேண்டும். अधिकार प्रकट होना है। ஆலயங்களில் அதிகாரங்கள் வெளிப்படுவதற்கு जो भवन में अधिकार प्रकट होने के लिए தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के बच्चे अधिक प्रार्थना करना है। ஓகே, இங்க வந்து இரத்தாம்பரம் என்கிற தேவனுடைய அதிகாரத்தை ஒரு ஊழியர்கள் தரித்திருக்கிறார். जो नीले रंग के जो अधिकार को सब सेवक पहन लेना चाहिए। நான்காவதாக चौथा, எதை அந்த ஆரோன் தரித்திருந்தார்? किसको आरोन ने पहना था? அவர் உடுத்திருந்த அந்த உடையில तो उसका जो पहना हुआ वस्त्र में நான்காவது இருந்த ஒரு நூல் जो चौथा एक धागा சிவப்பு நூலாய் இருந்தது. लाल रंग की धागे थी। சிவப்பு நூல் இருக்கிறது. लाल रंग की धागे இந்த थी। சிவப்பு எதை குறிக்கிறது? ये जो लाल रंग किसको प्रकट करती है? இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. यीशु मसीह का लहू को प्रकट ஆனா करती அதே है। வேளையில் उसी समय में இதற்கு இன்னும் ஆழமாய் நாம் தியானித்தோம் என்றால் और गहराई में इसको अध्ययन करते हैं तो தேவனுடைய அன்பை குறிக்கிறது. परमेश्वर का प्रेम को प्रकट करती है। இயேசுவின் இரத்தம் எப்பொழுது சிந்தப்பட்டது தெரியுமா? यीशु का मसीह का लहू कब बहा गया? தேவன் நம்மேல் வைத்த அன்பை இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பு மூலம் तो வெளிப்படுத்தினார். परमेश्वर हमारे पर रखा हुआ प्रेम यीशु मसीह के अर्पण के द्वारा प्रकट किया। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 4 அதிகாரத்தின் पहला होना चौथा अध्याय 9-10 वசனத்தை பார்க்கும்போது 9 और 10 वचन को देखते அங்க समय அப்படிதான் சொல்லப்பட்டு उधर இருக்கிறது. वैसे ही तो कहा है பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு செய்தார். परमेश्वर हमारे पर प्रेम रखा। அந்த அன்பின் அடையாளம் தான் उस प्रेम की चिन्ह இயேசு ही கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது. यीशु मसीह इस पृथ्वी में आया। யோவான் 4:9 வசனத்தை பார்க்கும் பொழுது पहला होना 4:9 में देखते समय தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே अपने एकलौता पुत्र के द्वारा நாம் பிழைக்கும்படியாக हम बचने के लिए தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் परमेश्वर इस दुनिया में भेजा, इसलिए தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. परमेश्वर हमारे पर रखा प्रेम प्रकट हुआ। நாம் தேவனிடத்தில் अன்பு கூர்ந்ததினால் அல்ல, हम परमेश्वर का प्रेम रखा इसलिए नहीं, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து वो हमारे पर प्रेम रखकर நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற हमारे जो पाप को पूरा करने के लिए கிருபாதார பலியாக ये जो अनुग्रह की जो बलि के समान தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. उसके पुत्र को भेजा, इसलिए प्रेम उधर प्रकट हुआ। அல்லேலூயா. हालेलुया। பிதாவாகிய தேவன் जो पिता परमेश्वर இயேசு கிறிஸ்துவை यीशु मसीह को கிருபாதார பலியாக அனுப்பினதினால், उधर प्रयाचित के बलि के रूप में भेजा, इसीलिए அப்படின்னா என்ன தெரியுமா? अभी वैसा बोला था क्या? இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லியே பிதாவாகிய தேவன் அனுப்பினார். यीशु मसीह सूली में लटक कर खून बहना करके पिता ने यीशु मसीह को भेजा। அவருடைய உடலிலிருந்து சிந்துகிற அந்த ரத்தத்தினால நாம் பிழைத்து இருக்கிறோம். उसके शरीर में से गिरा हुआ लहू से हम बचे हुए हैं। எதனால் நமக்கு கிடைத்தது என்றால் क्यों हमें मिला है?
தேவனுடைய அன்பினால் परमेश्वर का प्रेम से। பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூர்ந்ததினால் तो पिता परमेश्वर हमारे पर प्रेम रखा इसलिए। நாம் अன்பு கூர்ந்ததினால் அல்ல हम प्रेम रखा அவர் इसलिए। நம்மிடத்தில் அன்பு वो கூர்ந்ததினால் अपने ऊपर प्रेम रखा इसीलिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் तो हम आज क्या कहते हैं? நான் தான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் मैं तो कितना प्रार्थना करता நான் हूँ, எவ்வளவு அன்பு செய்றேன் मैं कितना प्रेम रखता நான் हूँ, எவ்வளவு ஆராதிக்கிறேன் मैं कितना आराधना நான் करता हूँ, எத்தனை டைம் சர்ச்சுக்கு போறேன் मैं कितने बार कलीसिया में जाता हूँ। ஹalleluya हालेलुया। இதற்கு எல்லாம் முன்பாக इसके सब के आगे தேவன் நம்மை அன்பு நேசித்திருக்கிறார் परमेश्वर हमें प्रेम किया है। அவர் அதுக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து விட்டார் इसके लिए आपने एकलौता पुत्र को दे दिया। அப்போ தேவனுடைய அன்பு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதுங்க तो परमेश्वर का प्रेम यहाँ पर पहना गया है। அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் सेवा करने वाले தேவனுடைய அன்பை தரித்திருக்க வேண்டும் परमेश्वर का प्रेम को पहन लेना है। ஹalleluya हालेलुया। தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் तो परमेश्वर का प्रेम की प्रकटीकरण यीशु मसीह का लहू है। யோவான் 6 அதிகாரத்தின் 55 வசனம் சொல்லுகிறது யோனா का 6वां अध्याय उसका 55 वचन कहती என் है, மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது मेरा जो शरीर है वो सच भोजन है, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது मेरा जो लहू है सच्चा एक प्याला है। ஹalleluya हालेलुया। இப்போ இந்த மெய்யான பானம் எங்கிருந்து வந்தது ये जो सच्चा प्याला किधर से आया? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து यीशु வருகிறது मसीह के लहू से। இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் என்ன கிடைத்தது यीशु நமக்கு मसीह के लहू से क्या मिला अपने को? தேவனுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை கிடைத்தது परमेश्वर हमारे लिए एक वाचा मिली। அந்த உடன்படிக்கை எங்கிருந்து வந்தது वो என்றால் वाचा किधर से आई? தேவனுடைய அன்பின் நிமித்தம் வந்த உடன்படிக்கை परमेश्वर का प्रेम के द्वारा आया वो தேவனுடைய वाचा அன்பின் है। நிமித்தம் வந்த உடன்படிக்கை परमेश्वर का प्रेम के द्वारा आया அப்ப वो वाचा தேவனுடைய है। அன்பு தேவ ஊழியர்கள்ட்ட கண்டிப்பா இருக்கணும் परमेश्वर का प्रेम परमेश्वर सेवक का ऊपर होना चाहिए। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கிறார் वो हमारे पास प्रेम रखना है। அதே போலதான் அவர் ஒளியில இருக்கிறது போல वो जैसा वो ज्योति में है, நாமும் ஒளியிலே நடந்தால் हम भी ज्योति में चलते समय ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் एक दूसरे से मेल मिलाप के साथ அப்படி रहेंगे। சொல்லிட்டு தான் वैसा कहकर ही இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா यीशु मसीह का लहू सारे पापों से निकाल कर शुद्ध करेगा। 1 யோவான் 1:7 அப்படி சொல்லுகிறது पहला होना पहला 1:7 वैसा कहती है। அந்த சொல்லுகிறாரு परमेश्वर कहता है நான் ஒளியில இருக்கிறேன் मैं ज्योति में हूँ, அப்படியே நீங்களும் ஒளியில இருக்கிறவர்களா இருந்தா वैसे आप भी ज्योति में बनकर रहते समय ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருங்கள் एक दूसरे के साथ सहभागिता से ஒருவரோடு रहिए। ஒருவர் அன்பாய் இருங்கள் एक दूसरे से प्रेम रखिए, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் एक दूसरे से प्रेम रखिए। அப்படி நேசிக்கும் பொழுது वैसे प्रेम रखते समय இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் यीशु मसीह का लहू सारे पापों से हमें शुद्धिकरण करेगा। ஹalleluya हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை நம் பாவங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் यीशु मसीह का जो लहू हमारे पाप को शुद्ध करना है, நாம் முதலாவது எதில் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் पहला किसमें जुड़ा रहना चाहिए? தேவனுடைய அன்பில் இணைக்கப்பட்டு இருக்க परमेश्वर के வேண்டும் प्रेम में जुड़ा रहना चाहिए। ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதில் एक இணைக்கப்பட்டு दूसरे இருக்க को अपना வேண்டும் प्रेम रखना चाहिए। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஏனென்று பார்த்தால் क्यों ऐसा देखे தன் तो சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான் अपने भाई को विरोध करने वाला अभी तक वो अंधेरा में है। ஹalleluya हालेलुया। அப்ப தேவனுடைய அன்பு ஒரு ஊழியரிடத்திலிருந்து எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டு तो இருக்கிறது परमेश्वर का जो प्रेम सेवक का प्रेम सेवक के पास से प्रतिबिंब होती है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஆரோனையும் மோசே எதிர்த்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினார்கள் आरोन और मूसा के विरुद्ध इजराइल लोग बात कर रहे थे। என்னாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது गिनती में हम देखते समय ஆரோனுக்கு விரோதமாய் தான் கோராகும் கூட்டம் எழும்பினது तो आरोन के विरोधी कोरा का जो झुंड उठा, நீங்க மட்டும் தான் ஊழியம் பண்ண முடியுமா நானும் ஊழியம் பண்ணுவேன் क्या आप ही सेवा कर सकते हैं? मैं हम भी सेवा कर सकते ஆனால் हैं। அந்த அதிகாரத்தின் முடிவில பார்க்கும் பொழுது तो अध्याय का अंत में देखते समय கோராகின் கூட்டம் அழிந்தது कोरा का जो झुंड है मिट அதற்கு गई। அப்பவும் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் उसके बाद भी लोग कुड़कुड़ाने लगे। என்ன சொல்லி முறுமுறுத்தார்கள் क्या कहकर कुड़कुड़ाने நீங்கள் लगे? எல்லாம் ஒரு ஜனத்துக்கு மேல உங்களை உயர்த்துறீங்க सब लोगों के ऊपर आप ऊंचा उठाते हैं। நீங்க எல்லாரும் உங்களை தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க आप सबके ऊपर घमंड में बात करते हैं। ஹalleluya हालेलुया। மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் பேசினார்கள் मूसा आरोन के विरुद्ध बात किए வாதை தொடங்க ஆரம்பித்தது तो मरी फैलने लगी। மோசே சொல்லுகிறார் मूसा कहता है தூபகலசத்தை எடுத்து ஓடு धूप कलश को उठा ले। ஆரோன் ஓடுகிறார் आरोन भाग रहा ஓடி भागता போய் है। நிற்கும் பொழுது வாதை நிற்கிறது तो जाके उधर खड़े होते समय मरी रुक जाती है। ஹalleluya हालेलुया। ஆரோன் சொல்லி இருக்கலாம் आरोन कह सकता था உனக்கு எனக்கு விரோதமா தான் பேசிட்டு இருக்காங்க तुम्हारा और मेरा विरुद्ध थे ये लोग बात कर रहे हैं, அவர்கள் வாதையில செத்தான பொழைச்சா நமக்கு என்ன तो मरे में मरने दो या बचने दो, हमें क्या? மோசேயும் நிக்கல ஆரோனும் நிக்கல मूसा भी नहीं रुका, आरोन भी नहीं रुका। ஏன் தெரியுமா क्यों पता है? தேவனுடைய அன்பு உள்ளத்தில் இருந்தது परमेश्वर का प्रेम उनका हृदय में எனக்கு था। விரோதமாய் பேசுகிறவர்கள் தான் हमारे विरुद्ध बात करने वाले எனக்கு ही हैं। விரோதமாய் எழும்புகிறவர்கள் मेरा தான் विरुद्ध उठे हुए लोग हैं। எனக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்களை செய்கிறவர்கள் தான் मेरा विरुद्ध कई सारी चीजों करने वाले ही हैं। ஆனாலும் சாகருடைய சாவை நான் தடுக்க வேண்டும் என்கிற அன்பு இருக்க तो வேண்டும் मरने वाले के जो मौत को मैं रोकने वाला करके एक
प्रेम हमारे अंदर होना ஒரு चाहिए। மனிதன் தேவனுடைய வாதையால் செத்து போக கூடாது. एक मनुष्य परमेश्वर का जो मरी से नहीं मरना चाहिए, அவனை ரட்சிக்க வேண்டும், उसको उद्धार करना அவனை है, விடுவிக்க வேண்டும், उसको छुड़ाना है, கர்த்தருக்காய் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். परमेश्वर के लिए परमेश्वर समूह में रुकना चाहिए। அந்த தேவ அன்பு இருந்ததனால தான் वो तो परमेश्वर प्रेम था, इसीलिए ஆரோன் தூப கலசத்தை பிடித்துக்கொண்டு ஓடுகிறார். आरोन धूप दान को उठाकर भाग रहा है, அங்க போய் மரித்தவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். जाके मरे हुए और जीवित लोग के बीच में खड़ा होता है। எங்க இருந்து ஓட வைத்தது அது? किधर से भाग भगाया उनको? தேவனுடைய அன்பு உள்ளத்தில் இருந்தது. परमेश्वर का प्रेम उनका हृदय में था। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எப்பொழுதுமே தேவனுடைய அன்பு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் எப்பொழுதுமே இருக்க कभी வேண்டும். परमेश्वर का प्रेम सेवा करने वाले के सेवक के अंदर हृदय में होना चाहिए। யாரை நேசிக்கணும்? किसको प्रेम रखना है? சத்ருவை நேசிங்க. शत्रु को भी प्रेम कीजिए। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரையும் நேசிங்க. सबको प्रेम कीजिए। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரையும் ஒருவரை நேசிக்கிறதுல நாம் அன்புல ஒரு நாள் குறைவுள்ளவர்களா இருக்க கூடாது. हम प्रेम में कुछ भी घटी नहीं रखना है। அப்ப ஒன்று தேவ மகிமை உடையவர்களா एक இருக்கிறார்கள். परमेश्वर की महिमा को पहन लेना चाहिए। இரண்டாவது தேவனுடைய வார்த்தை உடையவர்களா दूसरा இருக்கிறார்கள். परमेश्वर के वचन को पाए हुए लोग बन மூன்றாவது தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களா तीसरा இருக்கிறார்கள். परमेश्वर अधिकार को पाए हुए लोग होना चाहिए। நான்காவது चौथा தேவனுடைய அன்பை உடையவர்களா இருக்கிறார்கள். परमेश्वर का प्रेम को पाए हुए लोग होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோ அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. इसलिए कहा गया है, ஏசாயா 1:18 பார்க்கும் பொழுது जैसा 1:18 में देखते समय எல்லாரும் வாங்க, सब लोग आओ, உங்க பாவம்லாம் செவப்பா இருந்தாலும் तो आपके पाप लाल रंग के होने दो, அதெல்லாம் நான் மாத்திடுவேன். वो सबको मैं बदल दूंगा। வெண் பஞ்சை போல நான் மாற்றுறேன். तो सफेद के रूप में बदल दूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஓகே, அப்போ தேவ அன்பு எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்க तो வேண்டும். परमेश्वर का प्रेम कभी भी परमेश्वर का सेवक का पास होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। தேவ ஊழியர்கள் தேவ அன்பினால் நிறைந்திருக்க तो வேண்டும். परमेश्वर का सेवक परमेश्वर प्रेम से भरा होना चाहिए। இது இல்லாம ஊழியத்துக்கு நம்ம உள்ள போக முடியாது. इसके बिना हम सेवा के अंदर नहीं जा सकते। அல்லேலூயா. हालेलुया। மனுஷனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. जो मनुष्य को हम धोखा दे सकते हैं, झूठ बोल सकते हैं, लेकिन परमेश्वर को हम झूठ नहीं बोल सकते। ஓகே, ஐந்தாவதாக पांचवा இன்னொரு நூல் அங்கு இருக்கிறது. एक धागा वहां पे है, அங்க மெல்லிய பஞ்சு நூல் ஒன்று இருக்கிறது. उधर एक सुशन एक सनी वहां पे है। அல்லேலூயா. हालेलुया। அது ஒரு வெள்ளை கலர் நூல். वो सुषम सनी एक सफेद அப்படி வெள்ளை கலர்ல தானே இருக்கும். ये जो सुषम सनी बोलते हैं उसका सफेद रंग। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த வெண்மையானது எப்பொழுதுமே தேவனுடைய பரிசுத்தத்தை ये பிரதிபலிக்கிறது. जो सफेद रंग है कभी भी परमेश्वर के पवित्रता को प्रतिबिंब करती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது, परमेश्वर के समूह में आते समय, தேவ ஆலயத்தில் வந்து ஊழியம் செய்ய வரும் பொழுது परमेश्वर भवन में आके सेवा करते समय எப்பொழுதுமே பரிசுத்தத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். तो पवित्रता को हम प्रतिबिंब करना है। தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கணும். परमेश्वर के पवित्रता को प्रतिबिंब करना है। என்னுடைய பரிசுத்தம் அல்ல, मेरा पवित्रता नहीं, மனுஷனுடைய பரிசுத்தம் அல்ல, मनुष्य की पवित्रता नहीं, தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்க வேண்டும். परमेश्वर की पवित्रता को प्रकट करना चाहिए। சங்கீதம் 51:7 பார்க்கும் பொழுது बन संहिता 51 उसका 7 में देखते समय தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், दाऊद इस तरह कहता है, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், आप मुझे यूसुफ से मुझे शुद्ध कीजिए, அப்பொழுது நான் சுத்தமாவேன். तभी जाके मैं शुद्ध होऊंगा। என்னை கழுவி அருளும், मुझे साफ कीजिए, அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். तभी मैं एक ओस के समान में सफेद हो जाऊंगा। என்னை கழுவுங்கப்பா, मुझे धो लीजिए, என்னை परमेश्वर। சுத்திகரிங்க, मुझे शुद्ध நான் कीजिए, வெண்மையாய் மாற வேண்டும். मैं पवित्र बनना सफेद बनना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே तो परमेश्वर का बच्चा हर समय ஆலயத்திற்கு வரும் பொழுது भवन में आते समय, ஆலயத்திலிருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமாய் நான் வரணும் விரும்பணும். तो जब परमेश्वर भवन से पवित्र बनकर आना चाहिए, कहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆலயத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும்னு நம்ம கேட்டு எப்படி வர்றோமோ, कल भवन में से के छुटकारा चाहिए करके आते हैं, எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு வர்றோமோ, जैसा आशीष चाहिए करके आते हैं, அப்படியே ஆலயத்துல பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கணும். तो पवित्रता होना चाहिए करके भवन में ऐसा प्रार्थना करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நான் ஆலயத்திற்கு போகிறேன், तो मैं भवन में जाता हूँ, என் தேவன் இன்னும் அதிகமா என்னை கழுவ तो வேண்டும், परमेश्वर अधिक मुझे धोना है, என்னை நல்லா சுத்திகரிக்குங்கப்பா, मुझे अच्छा शुद्ध करना நான் है, வெண்மையாய் மாறிறணும். मैं सफेद बदल जाना है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. तो परमेश्वर कहा है, அந்த ஏசாயா 1:18 பார்க்கும் பொழுது, ईसाया 1:18 में देखते நீங்க समय, வழக்காடும் வாங்க, आप मुकदमा करेंगे, आज बात करेंगे, உங்க आ जाओ, பாவங்கள் எப்படி இருந்தாலும் நான் வெண்மையாய் மாற்றிடுவேன். आपके पाप कैसा भी होने दो, मैं सफेद बना दूंगा। அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல மாறிரும். वो जो बैंगनी रंग के लाल होने दो, वो जो सुसम सनी के जैसा हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே, நான் அதை மாற்றிடுவேன். मैं उसको बदल दूंगा। சோ அப்போ இந்த வெண்மை, இந்த பரிசுத்தத்தை தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. पवित्रता को पहन लेना चाहिए कह करके कहा है। தானியேல் 7 அதிகாரத்தின் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, दानियेल के 7वां अध्याय 9वां वचन को देखते समय, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. जो सिंहासन रखा गया था, அப்பொழுது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறார். एक बड़ा
आयुष वाले वहां पर बसा है। அல்லேலூயா. हालेलुया। நீண்ட ஆயுஸ் உள்ளவர் என்பது अति प्राचीन बोले तो ஆதியும் அந்தமா இருக்கிற தேவனை वो குறிக்கிறது. आदि और अंत उसको बारे में प्रकट அவருக்கு करती தான் है। முடிவே இல்ல. उसको तो अंत ही नहीं है। அல்லேலூயா. हालेलुया। சோ அவரை குறிக்கிறது. उसके बारे में प्रकट करती அவருடைய है। வஸ்திரம் எப்படி இருக்கிறதா? उसका वस्त्र कैसा है? உறைந்த மலையை போல இருக்கிறது. एक होश के समान है। அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாக பஞ்சை போல துப்புரவா இருக்கிறது. उसका जो बाल है एक सुसम सनी के जैसा सफेद है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? वो परमेश्वर कैसा है? அவர் வெண்பஞ்சை போல இருக்கிறார். एक सफेद रंग के जैसा है। அல்லேலூயா. हालेलुया। உறைந்த மலையை போல அவருடைய வஸ்திரம் இருக்கிறது. एक बर्फ के ओस के समान है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த உறைந்த அந்த மலை அந்த பனி எப்படி இருக்கும் பாருங்க, வெள்ளை வெள்ளையா वो இருக்கும். बर्फ कैसी रहती है? बहुत सफेद रहती है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க वैसा வேண்டும். हमारे भी जीवन होना चाहिए। நிச்சயமாக தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் அந்த வெண் பஞ்சை போல அந்த பரிசுத்தை தரித்துக் கொள்ள तो வேண்டும். विशेष रूप में परमेश्वर भवन में रहने वाले सेवक वो जो सुशन सनी है उसको पहन लेना चाहिए। ஏன் பார்த்தோம் என்றால் क्यों हम देखे हैं? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य 7वां अध्याय 9वां वचन को देखते समय பரலோகத்துல எண்ணக்கூடாத ஒரு திரளான கூட்டம் இருந்தது. अनगिनत लोगों की एक मंडली स्वर्ग में था। அந்த கூட்டங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் वो நின்னார்கள். जो मंडली है सफेद कपड़े को पहने हुए थे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதான் வெள்ளை அங்கி தான் பரலோகத்துல போய் தரிக்க போகிறோம். वो जो सफेद अंग रखी हम लोग स्वर्ग में जाकर पहन सकते हैं। அங்க கலர்ஃபுல் நாட் அலௌட். वो जो रंग बिरंगी उधर उधर पाबंदी है। அல்லேலூயா. हालेलुया। அங்க வெள்ளை மட்டும் தான் அலௌட். उधर सफेद ही उधर है। அப்ப என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம உள்ளத்தின் அளவுல சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டிங்க तो हृदय के अनुसार शुद्ध हृदय को मुझे रचा दीजिए। என்று தாவீதை போல நம்ம கேட்கணும். तो ऐसा दाऊद के सामने पूछना இன்னும் चाहिए। தேவனுடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று கேட்க और வேண்டும். भी परमेश्वर को पवित्रता चाहिए करके पूछ लेना அப்போ चाहिए। இது ஒரு ஆசாரியருடைய உடுத்துகிற உடையில் பயன்படுத்தப்பட்ட நூல்கள். ये सब जो याजक जो पहनते हैं वस्त्र में उपयोग किया गया धागे हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை நூல் சொன்னேன்? कितने धागे को मैंने कहा? 5 கலர் சொன்னேன். 5 रंग को बताया। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று பொன், पहला एक सोना தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. परमेश्वर की महिमा शोभा को இரண்டாவது दिखाती है। இளநீலம், तो दूसरा नीले रंग அது கர்த்தருடைய சத்தத்தை குறிக்கிறது. परमेश्वर आवाज को प्रकट करती है। மூன்றாவது இரத்தாம்பரம், दूसरा बैंजनी அது தேவனுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. वो परमेश्वर अधिकार को प्रकट करती है। நான்காவது சிவப்பு, तीसरा लाल रंग தேவனுடைய அன்பை குறிக்கிறது. परमेश्वर का प्रेम को प्रकट करती ஐந்தாவது है। வெண்மை, पांचवा सफेद தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. परमेश्वर का पवित्रता को प्रकट करती है। இந்த கலர்ல தான் ஆசாரியன் உடை உடுத்தணும். ये रंग में ही याजक कपड़ा पहनना है। இத விட்டுட்டு इसको छोड़कर கொஞ்சம் பச்சை கலர் உள்ள तो கொண்டுறலாமா, एक अपना हरा रंग अंदर ले கொஞ்சம் आएंगे क्या? கருப்பு கலர் உள்ள एक கொண்டுறலாமா, काले रंग अंदर ले आए क्या? எந்த நூலும் கொண்டுறக்கூடாது. कोई भी धागा नहीं लेना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா, क्यों पता है? இந்த நூலெல்லாம் கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா ये सब धागे को कौन लाए? அங்க இருக்கிற ஜனங்கள் தான் கொண்டு வந்தாங்க. उधर के लोगों ही नहीं लाया। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் இந்த இத செய்யும்படியாக इसको बनाने के लिए அங்க அவனுக்கு குமார் பரிசுத்த இந்த உண்டு பண்ணிக்க ஞானத்தினால் நிரப்பப்பட்ட இருதயம் உள்ள யாவரோடு நீ சொல்ல வேண்டும். ज्ञान से भरा हुआ बुद्धि से भरा हुआ लोग है उनको बताना चाहिए। அவர்கள் தான் இதெல்லாம் சேகரித்து கொண்டு வர்றாங்க. वो सब इसको मिलाकर அவர்களிடமிருந்து தான் இவர் வாங்குகிறார். उनसे ही ये लोग लेते हैं। அதனால इसीलिए அவர்கள் சொல்ற அந்த நூலெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. तो वो कहा हुआ वो धागे को हम उपयोग नहीं कर सकते। தேவன் என்ன நூல் பயன்படுத்த சொல்றாரோ அதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். परमेश्वर कौन सा धागे को उपयोग करने के लिए कहता है उसको ही करना है। அப்பா ரெண்டு பேர் பச்சை நூலை கொண்டு வந்தாங்கன்னு பச்சை உள்ள சேர்க்க கூடாது. दो लोग जो हरे रंग को लाए करके अंदर नहीं मिलाना है। ரெண்டு பேர் கருப்பு கொண்டு வந்தாங்கன்னு உள்ள சேர்க்க கூடாது. दो जन हरे रंग को काले रंग को लाए करके नहीं मिलाना है। அல்லேலூயா. हालेलुया। என்ன தெரியுமா, क्या पता है? தேவ சமூகத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் தான் உடுத்திருக்கணும். परमेश्वर के सेवा में जो कोई है परमेश्वर जो कहता वही कहना है। மனிதர்களுடைய வார்த்தையின்படி மாறக்கூடாது. मनुष्य के वचन के अनुसार न बदलना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த கலர் நூல் தான் செய்யப்படுகிறது. ये जो रंग से बनाया जाता है। சோ ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், एक कार्यक्रम में बताता हूं। அடுத்ததாக செகண்ட் பார்ட் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். तो दूसरे भाग हम अगले हफ्ते देखेंगे। யாத்ராம் 28ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 28वां अध्याय उसका 6वां वचन को देखते இதை समय எப்படி செய்கிறார்கள் என்றால் इसको कैसे करते हैं? விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். निपुण कढ़ाई के काम के अनुसार करना அந்த चाहिए। யாத்ராம் 28:6 கடைசி பாகம் சொல்லுகிறது, निर्गमन 28 के आखिरी भाग कहता है விசித்திர வேலையாய் செய்ய வேண்டும். निपुण कढ़ाई के काम में करना चाहिए। விசித்திர வேலை அப்படின்னா तो निपुण कढ़ाई बोले तो நம்ம நினைக்கிற மாதிரி हम जो सोचते हैं எப்படினாலும் அப்படி அல்ல. कैसा भी करके वैसा नहीं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு சில பேர் விசித்திரமா Dress உடுத்துவாங்க. तो अभी कोई लोग निपुण कपड़ा पहनते हैं। அல்லேலூயா. हालेलुया। பாதி Dress கிழிஞ்சு இருக்கும், आधा कपड़ा फटा हुआ रहता பாதி है। Dress இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. तो आधा कपड़ा जो रहने वाला जगह पर
वहां पे नहीं रहती है। அல்லேலூயா हालेलुया। அவன் விசித்திரமா தான் வருவாங்க तो सब निपुण बनकर आते हैं, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு लेकिन परमेश्वर कहता है இங்கு சொல்லுகிற விசித்திரம் என்பது வேற तो ये यहाँ पे कहने वाले जो निपुण है वो अलग रीति का है। அல்லேலூயா हालेलुया। இங்கு சொல்லுகிற அந்த விசித்திரமான உடை என்பது इधर कहा गया जो वो जो निपुण कपड़ा बोले तो ரெண்டு காரியத்தை அங்க குறிக்கிறது दो कार्य को उधर प्रकट करती है, பியூட்டிஃபுல்லா குறிக்கிறது அங்க एक सुंदरता को प्रकट करती है। அல்லேலூயா हालेलुया। இன்னொன்று வந்து दूसरा அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு கலை நயத்தோட இருக்கணும், ஆர்டிஸ்டிக்கலி இருக்கணும் एक एक कारीगरी का रूप में होना चाहिए। அல்லேலூயா हालेलुया। நல்ல ஒரு அழகா இருக்கணும் அது अच्छा एक कलाकारी रूप में அதத்தான் सुंदर होना ஆண்டவர் चाहिए। சொல்றாரு वही परमेश्वर कहता है। விசித்திரம் என்பது வேற அலங்கோலத்தை சொல்லலாங்க निपुण बोला तो एक बिगड़ा हुआ सुंदरता का नहीं बारे में नहीं बताती है। அல்லேலூயா हालेलुया। அதே போல அந்த யாத்ரா 39:3 நாம பார்க்கும் பொழுது निर्गमन 39 उसका तीसरा वचन देखते समय அங்க அந்த கடைசி காரியத்தை பார்க்குங்க उधर भी आखिरी भाग को देखो, சரிகைகளாக அதை பண்ண வேண்டும் जो जरी के तारे में से उसको बनाना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அப்போ இந்த உடை எப்படி இருக்கிறது தெரியுமா वो जो कपड़ा कैसा है, அந்த கோல்ட வந்து பிளேட் ஆக்கிடுவாங்க, தகடுகளா அடிப்பாங்க, वो जो सोने को मार मार के एक पट्टी बना देते हैं, அதற்கு மேலாக उसके ऊपर ஒவ்வொரு நூலும் நெய்கிறார்கள் उसके हर एक तारे को उसको मिलाते हैं। அல்லேலூயா हालेलुया। ஒவ்வொரு நூலும் நெய்கிறாங்க हर एक तार को मिलाते இப்போ ஒரு हैं। காரியத்தை சொல்றேன், एक कार्य को मैं बताता हूँ, நாம் பார்த்தோம் இந்த கோல்டு வந்து கர்த்தருடைய மகிமையை காட்டுகிறது, एक सोना है परमेश्वर को महिमा को शोभा को இந்த दिखाती है। கர்த்தருடைய மகிமைக்குள் இருந்துதான் ये परमेश्वर महिमा का अंदर से ही தேவனுடைய அதிகாரத்தை பெற வேண்டும், परमेश्वर का अधिकार को पाना है। அந்த மகிமைக்கு உள் இருந்துதான் वो महिमा का अंदर रह के தேவனுடைய வார்த்தையை பெற வேண்டும், परमेश्वर को वचन को पाना है। அந்த மகிமைக்கு உள்ள இருந்துதான் महिमा का अंदर से ही தேவனுடைய அன்பை பெற परमेश्वर को வேண்டும், प्रेम को पाना है। அந்த மகிமைக்கு உள்ள இருந்துதான் महिमा का अंदर से ही தேவனுடைய பரிசுத்தத்தை பெற வேண்டும், परमेश्वर को पवित्रता को அதாங்க पाना है। மகிமைக்கு உள்ளாக இல்ல அப்படின்னா अगर महिमा का अंदर नहीं रहे तो தேவனிடத்திலிருந்து வருகிற எதுவுமே நமக்கு கிடைக்காது, परमेश्वर के पास से आने वाला कुछ भी हमें नहीं मिलेगा। அதிகாரம் செலுத்துவோம் अधिकार ஆனா அது दिखाएंगे। மனுஷிக அதிகாரமா वो இருக்கும், मनुष्य का अधिकारी होगा, மனுஷன் மீது செலுத்துகிற அதிகாரமா मनुष्य இருக்கும், के ऊपर बताने वाला अधिकार होगा। ஆனால் தேவன் கொடுக்கிற அதிகாரம் लेकिन परमेश्वर देने वाला अधिकार மனுஷன் மீது கொடுக்கிற அதிகாரம் அல்ல, பிசாசு மீது கொடுக்கிற அதிகாரம், मनुष्य के ऊपर देने वाला अधिकार नहीं, शैतान के ऊपर देने वाला अधिकार है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அதே போல மகிமைக்கு உள்ளாக இல்ல அப்படின்னா अगर महिमा का अंदर नहीं है तो வார்த்தை வரும், वचन आएगी, ஆனா மனுஷிக வார்த்தை வரும், लेकिन मनुष्य के शब्द आएगी, தேவனுடைய வார்த்தை வராது, परमेश्वर का शब्द नहीं आएगा। மனுஷனுடைய வார்த்தை परमेश्वर का शब्द மூளையை மாற்றலாம், एक सोच को बदल सकती है, மனதை மாற்றாது, मन को नहीं बदल सकती। தேவனுடைய வார்த்தை மாத்திரமே परमेश्वर का वचन सिर्फ ஜனங்களுடைய மனதை திருப்பி கொண்டு வரும், पर लोगों के मन को फिरा कर लाती है। அல்லேலூயா हालेलुया। அதே போல மகிமைக்கு உள்ள இருந்து வரல அப்படின்னா अगर महिमा का अंदर से नहीं आए तो அன்பு வெளிப்படும், प्रेम प्रकट होगी, பொய்யான மாயான அன்பு வெளிப்படும், तो झूठे प्रेम प्रकट होगी, ஆனால் தேவனுடைய அன்பு வெளிப்படாது, परमेश्वर का प्रेम प्रकट नहीं होगा। அதான் சொல்ற தேவ மகிமையில் இருந்து வரல அப்படின்னா परमेश्वर महिमा से नहीं आए तो பரிசுத்தம் போல காணப்படும், पवित्रता जैसे दिखेगी, உள்ள பரிசுத்தம் இருக்காது, अंदर पवित्रता नहीं होगी। அல்லேலூயா हालेलुया। உள்ள பரிசுத்தம் இருக்காது, हालेलुया। அப்ப இன்னைக்கு அந்த பரிசுத்தம் கர்த்தர் वो விரும்புகிறார், पवित्रता का परमेश्वर चाहता அப்ப है। இது எல்லாமே तभी அந்த பொன் தகடை அடித்ததுக்கு அப்புறம் தான், पीट पीट कर सोने को मारते ही அப்படின்னா என்ன தெரியுமா, பேஸ்மெண்ட் ஃபுல்லா மகிமை தான், वो जो नींव है पूरा महिमा है। அல்லேலூயா हालेलुया। அதுக்கு மேல தான் இதெல்லாம் இணைச்சு கொண்டு வர इसका வேண்டும், ऊपर ही सबको इसको जुड़ा कर ले आना இப்ப है। இணைத்து வரும் பொழுது தான் கர்த்தர் சொல்றாரு इसको मिलाकर जोड़कर आते समय इसको परमेश्वर कहता है இது விசித்திரமா இருக்கும், एक निपुण होना இது चाहिए, அழகா இருக்கும், वो सुंदर होगा। அல்லேலூயா हालेलुया। இது அழகா இருக்கும் என்று சொல்லுகிறார், ये सुंदर होगा करके कहता है। அதான் இந்த உடையை குறித்து நான் பார்க்கும் பொழுது इस वस्त्र के बारे में देखते समय இந்த உடை ஏன் கொடுக்கப்பட்டது, ये वस्त्र क्यों दिया गया, யாத்திராகமம் 28:2 பார்க்கிறோம், निर्गमन 28:2 में அது देखते हैं அவனுக்கு அலங்காரமாய் இருக்கும்படி, उसका शोभा बनकर रहने के அந்த लिए அலங்காரம் இருக்கிறது, वो शोभा है। இத மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், ये सिर्फ इसको क्या என்ன அலங்காரம், क्या उसका शोभा என்ன है, அழகு இங்க காட்டுகிறது, किस सुंदरता को इधर बताती है। அல்லேலூயா हालेलुया। இது உடைதான் இங்க ஆசாரியர்களுக்கு, ये वस्त्र जो याजक के लिए, ஆனால் இன்றைக்கு ஊழியம் பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதை காட்ட விரும்புகிறார், आज सेवा करने वाले परमेश्वर के बच्चे को क्या दिखाना चाहता है। அழகு எதை காட்டும், सुंदरता किसको दिखाती है, என்னை காட்டும், मुझे दिखाएगी, தன்னை காட்டும், अपने आप को दिखाएगी। அல்லேலூயா हालेलुया। அழகு எப்போதுமே செல்ஃப பிரதிபலிக்கும், तो कभी भी जो सुंदरता अपने आप को प्रतिबिंब करती है, கர்த்தர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है இந்த உடை உனக்கு அலங்காரமா ये जो இருக்கிறது, वस्त्र तुम्हें एक शोभा அப்ப शोभामय है, உனக்குள் இருக்கிறது ஏதோ நீ காட்ட வேண்டும், तो तेरा अंदर जो कुछ है उसको बताना चाहिए। எதை காட்ட வேண்டும், किसको दिखाना है, உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் கனிகளை காட்ட வேண்டும், आपके अंदर रहने वाले आत्मिक फल को दिखाना நீங்க चाहिए। அன்பா இருக்கிறீங்கன்னு காட்டணும், आप प्रेम बनाने वाला करके आप நீங்க दिखाना चाहिए, பொறுமையா இருக்கிறீங்கன்னு காட்டணும், आप धीरज करके दिखाना நீங்க चाहिए, சமாதானமா இருக்கிறீங்கன்னு आप காட்டணும், शांति रखते करके दिखाना चाहिए। அல்லேலூயா हालेलुया। அப்ப நமக்குள்ளாக இருக்கிற ஆவியின் கனிகளை காட்டுவதுதான் இந்த அலங்காரம், तो हमारे अंदर रहने वाला आत्मिक फल को दिखाने वाली ये सुंदरता है। அல்லேலூயா हालेलुया। இது ஆசாரியன உடை என்று சொல்லப்பட்டாலும் கூட तो याजक वस्त्र करके कहते हैं இது ஆவிக்குரிய உடையாய் இருக்கிறது நமக்கு, आत्मिक वस्त्र बनकर हमारे लिए அப்ப है। நிச்சயமாக நமக்குள்ளாக இருக்கிற ஆவியின் கனிகளை
காட்டுவதுதான் இந்த உடையின் அழகே. देखा हमारे अंदर रहने वाली आत्मिक फल को दिखाने वाली ये जो वस्त्र की महिमा है। அதான் பேதுரு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறார். तो प्रेरित पत्र से लिखते समय ऐसा लिखता है, ஸ்திரீகள் முடி பின்னுதல எல்லாம் தன்னை அலங்கரிக்க வேண்டாம். तो अपने बाल को बनाने में सुंदरता औरत लोग नहीं दिखाना है, நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரித்துக் கொள்ள கடவர்கள். अच्छे काम को करने में अपने सुंदरता को दिखाना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அலங்காரம் எப்பொழுது வரும் என்றால் ये जो सुंदरता कभी आती है, ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த அஞ்சிகாரத்துல இருந்து வருது. तो पहला जो कहा गया 5 चीजों में से எப்ப आती है। ஆவியின் கனிகள் உங்களுக்கு செயல்படும்? कभी आत्मा के जो फल हमारे अंदर प्रकट होगी, தேவ மகிமையில காத்துருங்க. परमेश्वर महिमा में बात जोते ஆவியின் रहिए, கனிகள் தானா வரும். आत्मिक फल अपने आप आएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவ சமூகத்துல இல்லனா ஆவியின் கனிகள் எப்படி வரும்? परमेश्वर समूह में नहीं है तो आत्मिक फल कैसे आएगी? ஓகே, இது அழகை பிரதிபலிக்கிறது. ये जो सुंदरता को प्रतिबिंब करती है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது அந்த உடை எதை பிரதிபலிக்கிறது? दूसरा वस्त्र किसको प्रतिबिंब करती है? மகிமையை பிரதிபலிக்கிறது. महिमा को प्रतिबिंब करती அதான் है। இந்த 30 யாத்ரா 39:3 பார்க்கும் பொழுது निर्गमन 49 उसका तीसरा वचन में देखते அதை समय சரிகைகளாய் பண்ண வேண்டும். उसके तारों के नाले बनाने चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தான் நீங்கலாம் பட்டுச்சேலை உடுத்துறீங்க. आप जरी पहनते हैं, जरी ஆனா के कपड़े அன்னைக்கே पहनते हैं। ஆண்டவர் பட்டை இப்ப கொடுத்துட்டார். उसी दिन परमेश्वर जरी को दे दिया। பட்டுச்சேலை எப்போ உடுத்துவாங்க? और जरी कपड़े कभी पहनते हैं? ஆ? வீட்ல ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தா கட்டுவாங்க. घर में एक बड़ा त्योहार हुआ तो बांधते हैं, அல்லது ஏதாவது ஃபெஸ்டிவல் இருந்தா கட்டுவாங்க. कुछ एक त्योहार आया तो पहनते हैं। ஏன்னா ஒரு கிராண்ட் லுக் இருக்கணும். उसमें एक बड़ा एक लुक होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பட்டுச்சேலை உடுத்தின உடனே वो जरी का साड़ी पहनने के बाद அழகா இருந்தா நான் அழகா இருக்கேன்னு நம்ம சொல்லிடுவோம். तो अगर सुंदर हो तो हम सुंदर है करके कह देंगे। பட்டுச்சேலை உடுத்தினான்னு வச்சுக்காங்களேன், तो अगर जरी पहने तो பக்கத்துல வந்து கேட்பாங்க, बाजू में आके पूछेंगे, ஏக்கா இது எவ்வளவு? बहन ये कितना है? இதான் ये क्या? 15,000 ரூபாய். 15,000 என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். मेरा पति मुझे लेकर दिया। அல்லேலூயா. हालेलुया। பட்டுச்சேலை உடுத்தினா अगर जरी का साड़ी पहने புருஷன் तो பேர் தானா வந்துருது. पति का नाम अपने आप आ जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. சாதா சேலை உடுத்தினா வராது. सादा साड़ी पहना तो नहीं आएगी। அப்ப என்ன தெரியுமா? तब क्या पता இது है? ஒரு மகிமை. एक महिमा है। அப்ப இந்த மகிமை எதை வெளிப்படுத்தணும்? ये महिमा किसको प्रकट करती है? பட்டுச்சேலை உடுத்தினா புருஷனை தானே வெளிப்படுத்துறீங்க. वो जो जरी उसका साड़ी पहना तो पति को प्रकट करते हैं ना। அல்லேலூயா. हालेलुया। இந்த சரியை உடுத்தினா ये जो जरी को पहने तो நம்முடைய மணவாளனாகிய இயேசுவை வெளிப்படுத்தணும். हमारे जो दूल्हा यीशु मसीह को प्रकट करना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மகிமை என்பது தேவனை வெளிப்படுத்துவது. महिमा बोले तो परमेश्वर को प्रकट करना। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உடுத்துற இந்த உடை जो पहनने वाले जो वस्त्र ஊழியத்துல सेवा में எனக்குள் இருக்கிற கனிகளையும் வெளிப்படுத்துகிறது. मेरे अंदर रहता हुआ जो फल को भी प्रकट करती है। எனக்குள் இருந்து செயல்படுகிற என் தேவனையும் வெளிப்படுத்த வேண்டும். मेरे अंदर से काम करने वाला मेरे परमेश्वर को भी प्रकट करना है। அதுதான் இந்த உடையின் அலங்காரமும் மகிமையும். वही है जो वस्त्र के शोभा और वैभव है। அல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் அன்னைக்கு ஏபோத் என்கிற உடையை பண்ணினார்கள். ऐसे उस दिन एबोत नाम के वस्त्र को बनाए। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன். उड़ाई में बताया இன்னும் நிறைய காரியம் இருக்கு. और जहाँ बहुत कार्य है, So, அதை அடுத்த வாரத்துல பார்க்கலாம். अगला हफ्ता हम देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த ஏபோத்தை போல एबोत के समान இன்றைக்கு நாம் ஒரு ஆசாரியர்களாய் நின்று கொண்டு இருக்கிறோம். हम एक याजक के रूप में खड़े அப்ப हैं। அந்த ஆசாரியன் உடுத்தின அந்த உடை நாம் ஒவ்வொருவரும் தரிக்க வேண்டும். तो याजक पहना हुआ वो वस्त्र हर एक हम पहन लेना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லலாம், நீங்க ஊழியம் பாக்குறீங்க, நீங்க போட்டுக்காங்க பிரதர்னு तो சொல்லக்கூடாது. आप कह सकते हैं, आप सेवा करते हैं, आप पहन लो करके कह सकते हैं। நம்ம எல்லாருமே தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்கள். हम हर लोग परमेश्वर के सामने याजक है। வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. प्रकाशित वाक्य पहला अध्याय वैसा कहती है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். जब परमेश्वर के सामने हम सारे लोग அப்ப याजक நம்ம हैं। எல்லாருமே हम सब உடுத்துற உடையா இருக்கட்டும், तो पहना हुआ वस्त्र होने दो, செய்யற ஊழியமா இருக்கட்டும், करने वाला सेवा होने दो, எல்லாவற்றிலும் सारे चीजों में தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். परमेश्वर महिमा को प्रकट करना है। தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். परमेश्वर मुझे दिया हुआ फल को அப்படி प्रकट வெளிப்படுத்த करना है। வேண்டும் என்றால் ऐसा प्रकट करना அந்த है तो விசித்திரமான உடை எங்கிருந்து வருகிறது वो என்றால் निपुण कढ़ाई के जो वस्त्र कहां से आती है? அந்த உடை वो जो वस्त्र தேவன் சொல்லிருந்த அந்த நூல்ல இருந்தா வருகிறது. परमेश्वर का उस धागे में से आती है। அல்லேலூயா. हालेलुया। அந்த நூல்ல தான் விசித்திரமான உடை उस வருது. धागे में से परमेश्वर विषय जो निपुण कपड़ा है, தேவ மகிமை, परमेश्वर महिमा, தேவ அன்பு, परमेश्वर का प्रेम, தேவ பரிசுத்தம், परमेश्वर का पवित्रता, தேவ சத்தம், परमेश्वर का आवाज, தேவனுடைய அன்பு, இதெல்லாமே சேர்ந்து தான் परमेश्वर के साथ प्रेम, ये सब मिलकर ही நம்ம விசித்திரமுள்ளவர்களாய் மாற்றும். हम एक निपुण बना देती है। அந்த விசித்திரம் உள்ளவர்கள் आज जो निपुण लोग हैं, தனக்குள் இருக்கிற தேவ கனிகளை காட்டுவார்கள். आप जो अपने आप के अंदर जो परमेश्वर जो फल है उसको दिखाएंगे। தன்னை மூடி இருக்கிற தேவனை மகிமையை பிரதிபலிப்பார்கள். हम जो ढापा हुआ परमेश्वर को प्रतिबिंब करते So, हैं। இப்படி நாம் ஒவ்வொருவர் ஒப்பு கொடுப்போம். हम हर एक लोग ऐसे हम अर्पण அப்பா, இந்த करेंगे। உடையை நான் தரிக்க ஆசைப்படுறேன். तो ये जो वस्त्र मैं पहनने के लिए मैं அப்படி आशा நாம் रखता எல்லாம் हूं। ஒப்பு கொடுப்போம். ऐसे हम सारे लोग अर्पण करेंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा कार्य को करेगा। நம்ம எல்லாம் எழும்பி நின்று थोड़ा हम खड़े हो ஒப்பு जाएंगे, கொடுக்க போகிறோம். अर्पण करेंगे। பைபிள் குயிஸ் இருக்காமா? குயிஸ் இல்லையா? கேட்டியா? ஓகே, நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे।
ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஏபோத் என்கிறது ஆசாரின் உடையா இருக்கிறது. ये येबो जो है याजक का वस्त्र है। சோ இன்றைக்கு ஆசாரலா இருக்கிற நாம் எதை உடுத்த வேண்டும்? तो याजक बनकर रहने वाला हम किसको पहन लेना चाहिए? இந்த வஸ்திரத்தின் நோக்கம் என்ன இருக்கிறது? इस वस्त्र के विचार क्या है? இதை உடுத்துகிறதுனால் மகிமை வெளிப்பட வேண்டும். इसे पहनने से महिमा प्रकट होनी இதை है। உடுத்துகிறதுனால் அலங்காரம் வெளிப்பட வேண்டும். इस शोभा और महिमा इस वस्त्र को पहनने से होना அதற்காக चाहिए। தான் வஸ்திரங்களை ஆவியானவர் உடுத்தச் சொல்லுகிறார். इसीलिए वस्त्र को परमेश्वर पहनने के लिए कहता है। இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தின்படி आज सुने वचन के अनुसार அப்பா நான் ஒரு பொன்னை போல தேவ மகிமையை உடுத்தி இருக்க வேண்டும். एक सोने के समान परमेश्वर को महिमा को पहन लेना ஒரு चाहिए। இளநீலத்தை போல நான் தேவனுடைய சத்தத்தை நான் எப்பொழுதுமே எனக்குள் வைத்திருக்க வேண்டும். जो नीले रंग के समान परमेश्वर आवाज को मेरे अंदर रख लेना ஒரு चाहिए। இரத்தாம்பரத்தை போல தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களாய் நான் இருக்க வேண்டும். बैंगनी धागे के समान परमेश्वर को अधिकार को पाया होना ஒரு चाहिए। சிவப்பு நூலை போல இயேசுவின் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். एक नीले लाल धागे के समान परमेश्वर को प्रेम को प्रकट करना ஒரு है। வெண்மையை போல தேவனுடைய பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்த एक வேண்டும். सफेद के अनुसार परमेश्वर को पवित्रता को प्रकट करना चाहिए। அப்படி அப்பா நான் வெளிப்படுத்தும் பொழுது जब हम प्रकट ஆவியின் करते கனிகள் समय தானாகவே வெளிப்படும். आत्मिक का फल अपने आप प्रकट होगी। தேவனுடைய மகிமையும் என்னிலிருந்து வெளிப்படும். परमेश्वर का महिमा भी मेरे अंदर से அப்படி प्रकट ஒப்பு கொடுத்து होगी। நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாமா? ऐसा अर्पण करके ताली बजा के स्तुति ஸ்தோத்திரிக்கிறோம் करेंगे। ஸ்தோத்திரிக்கிறோம் हालेलुया, ஸ்தோத்திரிக்கிறோம் हालेलुया। ஸ்தோத்திரிக்கிறோம் Amen, ஸ்தோத்திரிக்கிறோம் amen, ஸ்தோத்திரிக்கிறோம் amen, ஸ்தோத்திரிக்கிறோம். amen, ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே உம்மை துதிக்கிறோம். स्वर्गीय पिता हम स्तुति करते हैं। இந்த அருமையான இந்த வேதபாட அரச்சு கூட்டத்திலப்பா इस बाइबल अच्छे से बाइबल स्टडी में நீங்கள் எங்களோடு பேசி இருக்கிறீங்க தகப்பனே. आप हमसे बात किए हैं। இதோ நாங்கள் ஒரு ஆசாரியர்களாய் இருந்து எதை உடுத்த வேண்டும் என்று கற்றுக் तो கொடுத்திருக்கிறீங்க. याजक बनकर हम किसको पहन लेना करके आपने हमें सिखाया। நாங்கள் உடுத்த வேண்டிய உடையின் தன்மை எப்படி இருக்க வேண்டும்? हम जो पहने वाला वस्त्र कैसा होना चाहिए, அது எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. किसको प्रकट करना करके आपने हमें सिखाया। இந்த ஏபோத்தை போல इस एबोत के समान நாங்கள் விசித்திரமானவர்களாய் உடுத்திருக்க வேண்டும். एक निपुण के समान हम पहन लेना நாங்கள் चाहिए। தேவ மகிமையும் ஆவிக்குரிய கனிகளையும் வெளிப்படுத்துவர்களாய் இருக்க हम வேண்டும். परमेश्वर का महिमा और आत्मिक फल को प्रकट करने वाले होना चाहिए। அதற்கு நாங்கள் பொன்னை தகடாய் அடித்தது போல तो सोने के ऐसे पीट कर उसको पतला किया। எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவ மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும் அப்பா. हमारे आत्मिक जीवन पर कभी परमेश्वर की महिमा से भरा हुआ அப்படிப்பட்ட रहना தேவ चाहिए। மகிமைக்குள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நடத்துவீராக. वैसे परमेश्वर महिमा के अंदर सारे परमेश्वर बच्चों को चलाइए। அந்த மகிமைக்குள்ள இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறட்டும் उस அப்பா. महिमा के अंदर से परमेश्वर का आवाज के सुनने लायक होना நாங்கள் மனித चाहिए। சத்தத்தை வெளிப்படுத்துவர்களாய் அல்ல, हम मनुष्य के आवाज को प्रकट करने தேவ वाला சத்தத்தை नहीं, வெளிப்படுத்துவர்களாய் மாற்றுவீராக. परमेश्वर के आवाज को प्रकट करने वाला बनना நாங்கள் चाहिए। தேவனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவர்களாய் மாற்றுவீராக. परमेश्वर अधिकार को प्रकट करने वाला बनाइए। பிசாசுகள் மீது வியாதிகள் மீது வெளிப்பட்ட அதிகாரம் இன்றைக்கும் சபையில வெளிப்படுவதாகப்பா. शैतान का ऊपर जो बीमारी को प्रकट होने वही अधिकार आज भी कलीसिया में प्रकट होने இந்த दो। நேரத்துல வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் आज सुनने वाले परमेश्वर वचन सुने हर एक परमेश्वर बच्चे के जीवन में இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வெளிப்படுவதாக, यीशु मसीह का सामर्थ प्रकट होने दो। அதிகாரங்கள் வெளிப்படுவதாக, अधिकार प्रकट होने दो। கட்டுகள் உடைவதாக, बंधन तोड़ने दो। வியாதிகள் மறைவதாக, जो बीमारियां हटने दो। பிணியாளிகள் சுகமாவார்களாக पीड़ित தகப்பனே. उसको चंगाई मिलने दो। கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. परमेश्वर छुटकारा दे। ஆமெனப்பா. சிவப்பு நீலை போல एक नीले रंग लाल रंग के समान தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. परमेश्वर का प्रेम को प्रकट करने के लिए हमें मदद कीजिए। நாங்கள் எல்லாரையும் சிநேகிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. हम सारे लोगों को प्रेम करने वाला बनना चाहिए। மெல்லிய பஞ்சு நூலை போலப்பா एक सूसन शनि के समान ஒரு வெண்மை உள்ளவர்களாய் एक सफेद बनकर பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்வீராக. पवित्र बनकर रहने के लिए मदद நாங்கள் कीजिए। எப்பொழுதுமே வெள்ளை அங்கி தரித்த கூட்டத்தில் நிற்க வேண்டும் தகப்பனே. हम कभी भी सफेद वस्त्र पहने हुए उस मंडली में खड़ा होना அந்த चाहिए। பரிசுத்தவான்கள் தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தோய்த்தவர்களாய் இருக்க உதவி செய்வீராக. पवित्र लोग ही मेमने के लहू से धोया हुआ बनकर है। ஆமா, இதெல்லாம் பெற்ற நாங்கள் ये सब पाए हुए हम எப்பொழுது எங்கள் மணவாளன் இயேசுவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்பா. हर समय हमारे दूल्हा यीशु मसीह को प्रकट करते रहना அவருடைய है। மகிமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க उसको வேண்டும். महिमा को प्रकट करते रहना है। அதே போல எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனிகளை கொண்டு हमारे अंदर जो आत्मिक फल के द्वारा அநேகரை ரட்சிப்பில் நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. अनेक लोगों को उद्धार में चलाने के लिए हमें मदद कीजिए। தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசுவீராகப்பா. विस्तार से वचन के द्वारा हमसे बात இன்னும் कीजिए அநேக காரியங்களை கற்றுக் और கொடுப்பீராக. अनेक चीजों को हमें सिखाइए। வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. वचन सुनो हर एक बच्चों को आशीष கேட்க कीजिए। போகிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. सुनने वाले उनको भी आशीष कीजिए। வசனத்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த நீர் உதவி செய்வீராக. वचन के अनुसार अपने जीवन को चलाने के लिए मदद சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் ஜெப வேலை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக कलीसिया தகப்பனே. में हर एक सेवा प्रार्थना के समय को आशीष करके दीजिए। விசேஷமாய் தேவ ஊழியரை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவீராக. विशेष रूप में परमेश्वर की सेवा को आप बल दीजिए। எல்லா வலிகள் வேதனைகள் விலகி போகட்டும் இயேசுவின் सारे நாமத்தினால. दर्द वेदना हटने दो। ஆமென் அப்பா. அவர்கள் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எங்கள் முன்பாக சாட்சியா நிற்க உதவி செய்வீராக. बल के साथ तंदुरुस्ती के साथ हमारे बीच में खड़े होने के लिए मदद कीजिए। அதிசயபரக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ऐसा करने वाले आपको धन्यवाद देते எங்களை हैं। முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். अपने आप को अर्पण करते हैं। உம்முடைய நாமம் மாத்திரம் आपकी மகிமைப்படுவதாக. सिर्फ आपके नाम की महिमा हो। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஆமென்.